தயவு செய்து எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள், மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள், செய்தி மணியை அழுத்துங்கள். உங்கள் ஆதரவு மட்டுமே இதைத் தொடர்வதற்கு ஊக்கமளிக்கும். மேலும் தமது வாழ்க்கையிலேயே எப்பொழுதும் செய்திராத மிக முக்கியமான ஒரு காரியத்தை அவர் செய்வதாகவும் உணர்ந்தார். இளவரசி மேரியை சந்தித்ததற்கு பின்பு வெளிப்பார்வையில் அவருடைய வாழ்க்கை முன்போல் நடந்து கொண்டிருப்பதாக தோன்றிய போதிலும், அவருக்கு முன்னால் மகிழ்ச்சி கொடுத்து வந்த வேடிக்கைகளில் எல்லாம் இப்பொழுது அவருக்கு கவர்ச்சியில்லை. அடிக்கடி அவளைப் பற்றியே நினைத்து வந்தார். மேல் வட்டாரங்களில் அவர் சந்தித்த இளம் சீமாட்டிகளைப் பற்றி எம்மாதிரி அவர் நினைத்து வந்தாரோ அம்மாதிரி அவளைப் பற்றி அவர் எப்பொழுதும் நினைத்ததில்லை. அல்லது சோனியாவைப் பற்றி எப்படி வெகு காலமாக மிகுந்த பரவசத்தோடு நினைத்து வந்தாரோ அம்மாதிரி அவளைப் பற்றி நினைத்ததில்லை. இந்த வாலிப சீமாட்டிகளையெல்லாம் பற்றி யோக்கியமான நினைப்புள்ள வாலிபர்கள் எம்மாதிரி நினைப்பார்களோ அதே மாதிரி தான் அவரும் நினைத்து வந்தார். அதாவது, ஒருவேளை அவள் தனது மனைவி ஆகக்கூடும் என்றும், திருமணத்திற்கு பின்னால் அவள் இம்மாதிரி இருப்பாள் என்றும் மனோராஜ்யம் செய்வதுண்டு. வெண்மையான உடை அணிந்து தமது மனைவி தேநீர் அருந்துவதும், வண்டியில் போவதும், சின்னஞ்சிறு குழந்தைகள் அம்மாவென்றும் அப்பாவென்றும் அழைப்பதும், இம்மாதிரியாக மகிழ்ச்சியை கொடுக்கும் எதிர்கால சித்திரங்களை பற்றி நினைக்கும் போது அவருக்கு மகிழ்ச்சி ஏற்படுவதுண்டு. ஆனால் இளவரசி மேரியைப் பற்றி அவர் நினைக்கும் போது அவளை அவருக்கு நிச்சயதார்த்தம் செய்து வைக்க வேண்டும் என்று அவர்கள் முயற்சி செய்து வரும் இந்த நிலையில் கூட இளவரசி மேரியுடன் தமது எதிர்கால குடும்ப வாழ்க்கையை பற்றி அம்மாதிரி அவர் மனதில் சித்திரம் கொள்ள முடியவில்லை. அவர் சித்திரம் கொள்ள முயற்சித்தால் அவருடைய சித்திரங்கள் எல்லாம் பொருத்தமற்றவையாகவும் பொய்யானவையாகவும் அவருக்கு தோன்றி ஒரு பீதியை அவருக்கு உண்டு பண்ணின. 12.7 வாராடினோ போரில் நமது பக்கத்தில் கொல்லப்பட்டவர்களாலும் காயமடைந்தவர்களாலும் ஏற்பட்ட நஷ்டத்தை பற்றி பயங்கரமான செய்தியும், மாஸ்கோவை இழந்து விட்டதான அதைவிட பயங்கரமான செய்தியும் செப்டம்பர் மாத மத்தியில் வாரோனிற்கு வந்து சேர்ந்தன. தனது சகோதரருக்கு ஏற்பட்ட காயத்தை பற்றி இளவரசி மேரி கெஜட்டில் இருந்துதான் அறிந்து கொண்டாள். அம்மாதிரியேதான் நிக்கலசரும் கேள்விப்பட்டார் என்றாலும் அவளை அதன் பின்னால் நிக்கலஸ் பார்க்கவில்லை. அடோட் தனது சகோதரரை பற்றி நிச்சயமான செய்தி எதுவும் இல்லாததால் அவரை தேடி கண்டு பிடிப்பதற்காக இளவரசி மேரி புறப்பட தயாரானாள். வாராடினோ போரை பற்றியும் மாஸ்கோவை கைவிட்டதைப் பற்றியும் ராஸ்தோவ் கேள்விப்பட்டதும் அதற்காக ஏக்கங்கொள்ளவோ கோபமடையவோ பழிக்கு பழி வாங்க வேண்டுமென்று உறுதி கொள்ளவோ அல்லது அம்மாதிரியான உணர்ச்சி எதுவும் கொள்ளவோ இல்லை. ஆனால் அவற்றை கேள்விப்பட்டதும் வாரோனில் உள்ள எல்லாம் அவருக்கு உற்சாகமற்றவையாகவும் தொல்லையானவையாகவும் காணப்பட்டன. இன்னதென்று சொல்ல முடியாத ஒரு அவமானமும் தர்மசங்கடமான நிலைமையும் அவருக்கு தோன்றின. அவர் கேட்கும் உரையாடல்கள் எல்லாம் சிரத்தை இல்லாமல் பேசப்படுகிறவை என்று அவருக்கு தோன்றின. இந்த செய்திகளைப் பற்றியெல்லாம் எம்மாதிரி நினைப்பது என்பது அவருக்கு புரியவில்லை. இராணுவத்திற்கு போன பின்புதான் ஒவ்வொன்றும் தெளிவாக தெரியும் என்று அவர் உணர்ந்தார். ஆகவே குதிரைகள் வாங்கும் வேலையை செய்து முடிக்க அவர் அவசரப்பட்டார். அனாவசியமாக தமது சேவகனிடமும் சப்ளை அதிகாரியிடமும் கோபம் காட்டி வந்தார். ருஷ்ய வெற்றிக்காக நன்றியை தெரிவிக்கும் பொருட்டு மாதா கோயிலில் நடந்து பிரார்த்தனையில் நிக்கலசரும் பிரசன்னமாயிருந்தார். அந்த ஊரை விட்டு புறப்படுவதற்கு சில தினங்களுக்கு முன்னால் இது நடந்தது. அவர் கவர்னருக்கு சிறிது பின்னால் நின்று கொண்டிருந்தார். அந்த பிரார்த்தனை முழுவதிலும் இராணுவ தோரணையோடு அவர் காணப்பட்டார். பற்பல விதமான விஷயங்களைப் பற்றி அவர் மனதில் சிந்தித்துக் கொண்டிருந்தார். பிரார்த்தனை முடிந்ததும் கவர்னரின் மனைவி ஜாடை காட்டி அவரை அழைத்தாள். நீர் இளவரசியை பார்த்தீரா என்று அவள் தனது தலையால் எதிர் வரிசையில் பிரார்த்தனை கோஷ்டிக்கு பின்னால் நின்று கொண்டிருந்த ஒரு சீமாட்டியை சுட்டிக்காட்டி கேட்டாள். நிக்கலஸ் உடனே இளவரசி மேரியை அடையாளம் கண்டு கொண்டார். அவளுடைய தலையில் அணிந்திருந்த தொப்பிக்கு அடியில் காணப்பட்ட அவளுடைய முகத்தின் பக்கவாட்டில் இருந்து அவர் அடையாளம் கண்டு கொள்ளவில்லை. அக்கறையும் தயக்கமும் இரக்கமும் கொண்ட அவளுடைய முகத்தோற்றத்தில் இருந்தே அவர் அடையாளம் கண்டு கொண்டார். அந்த உணர்ச்சிகள் உடனே அவரை ஆட்கொண்டன. இளவரசி மேரி சிந்தனையில் ஆழ்ந்து அந்த மாதா கோயிலை விட்டு புறப்படுவதற்கு முன்பாக கடைசி தடவையாக சிலுவை குறி காட்டிக் கொண்டாள். அவளுடைய முகத்தை ஆச்சரியத்தோடு நிக்கலஸ் நோக்கினார். அந்த முகம் அவர் முன்னால் பார்த்த அதே முகம்தான். அந்த முகத்தில் முன்னால் அவர் கண்ட பண்பும் உள்ளுணர்ச்சியும் ஆத்மார்த்தீக போக்கும் இப்பொழுதும் காணப்பட்டன. ஆனால் இவை இப்பொழுது ஒரு புதிய ஒளியில் தோன்றின. துக்கமும் பிரார்த்தனையும் நம்பிக்கையும் கொண்ட ஒரு பரிதாபகரமான தோற்றம் அவள் முகத்தில் காணப்பட்டது.
இதற்கு முன்பு செய்ததைப் போலவே கவர்னருடைய மனைவியின் தூண்டு தலுக்காக காத்து கொண்டிருக்காமல் அங்கே மாதா கோயிலில் அவளோடு பேசுவது முறையாகுமா அல்லவா என்பதையும் யோசிக்காமல் ராஸ்டோவ் நேராக இளவரசி மேரியிடம் போனார். அவளுக்கு ஏற்பட்டுள்ள வருத்தத்தை பற்றி தாம் கேள்விப்பட்டதாகவும் அதற்காக தம்முடைய முழு மனதோடு அனுதாபம் காட்டுவதாகவும் அவர் கூறினார். அவருடைய குரலை கேட்டதும் அவளுடைய முகத்தில் தெளிவாக ஒரு ஒளி பிரகாசமடைந்து அவளுடைய துக்கத்தையும் மகிழ்ச்சியையும் நன்றாக ஒளிர் விட்டு காட்டியது. ஒரு விஷயத்தை பற்றி உன்னிடம் சொல்ல விரும்புகிறேன் இளவரசியே என்று ராஸ்டோவ் சொன்னார். அதாவது உன்னுடைய சகோதரர் இளவரசர் ஆண்ட்ரூ ஒரு கர்னல் ஆனபடியால் அவர் உயிரோடு இல்லையென்றால் உடனே அந்த விஷயத்தை கெஜட்டில் பிரசுரிப்பார்கள். அவர் என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறார் என்பதை கிரகித்து கொள்ளாமலே இளவரசி அவரை நோக்கினாள். அவருடைய முகத்தில் காணப்பட்ட வருத்தம் கலந்த அனுதாபத்தினால் அவள் மகிழ்ச்சி கொண்டாள். பீரங்கி குண்டுகளின் சிராய்களினால் காயம் ஏற்பட்ட பல பேர்களுடைய விஷயங்கள் எனக்கு தெரியும். ஒன்று உடனே மரணமாவதாய் இருக்க வேண்டும், அல்லது அந்த காயம் அற்பமான தாய் இருக்க வேண்டும். எதற்கும் எல்லாம் இனிமையாக முடியும் என்று நாம் நம்ப வேண்டும். எனக்கு நிச்சயமாக. இளவரசி மேரி இடைமறித்தாள். அது மிகவும் பயங்கரமாய் இருக்கும் என்று அவள் ஆரம்பித்தாள். ஆனால் அவளுக்கு ஏற்பட்ட படபடப்பினால் அந்த வாக்கியத்தை அவள் முடிக்கவில்லை. அவருடைய முன்னிலையில் ஒவ்வொன்றையும் அவள் உயிலோடு செய்வதே வழக்கம். அந்த உயிலோடு அவள் தலையை குனிந்து அவருக்கு வணக்கம் சொல்லிவிட்டு அவளுடைய அத்தைக்கு பின்னால் வெளியே போனாள். அன்று மாலை நிக்கலஸ் வெளியே போகவில்லை. குதிரைக்காரர்களிடம் கணக்கு தீர்ப்பதற்காக வீட்டிலேயே தங்கினார். அந்த வேலை முடிந்ததும் வெளியே எங்கும் போவதற்கு இல்லாமல் நேரம் அதிகமாய்விட்டது. ஆனால் படுக்கைக்கு போவதற்கான நேரமும் வரவில்லை. ஆகவே அந்த அறையில் வெகு நேரம் வரையில் தமது வாழ்க்கையை பற்றி சிந்தித்துக் கொண்டு மேலும் கீழும் நடந்து கொண்டிருந்தார். அம்மாதிரி அவர் செய்வது ரொம்ப அபூர்வம். ஸ்மாலென்ஸ் மாகாணத்தில் அவர் அவளை சந்தித்த போது அவருடைய மனதில் ஒரு மனோகரமான சித்திரத்தை இளவரசி மேரி ஏற்படுத்தியிருந்தாள். அம்மாதிரியான ஒரு அசாதாரணமான சந்தர்ப்பத்தில் அவர் அவளை சந்தித்த போது அவருடைய தாயார் ஒரு காலத்தில் அவள் அவருக்கு சரியான பொருத்தமாயிருப்பாள் என்று கூறியது நினைவிற்கு வந்தபடியால் விசேஷ கவனத்தோடு அவர் அவளை உன்னிப்பாய் பார்த்தார். வாரோனில் அவளை அவர் மீண்டும் சந்தித்த போது அவருடைய மனதில் உருவான சித்திரமானது இனிமையானது மட்டுமல்லாமல் மிகுந்த சக்தி வாய்ந்ததாயும் இருந்தது. இந்த சமயத்தில் அவர் கவனித்த அவளுடைய தனிப்பட்ட தார்மீக அழகு நிக்கலஸ் மனதில் நன்றாக பதிந்தது. என்றாலும் அவர் அதை விட்டு புறப்பட்டு போவதற்கு தயாரானார். அவளை மீண்டும் சந்திப்பதற்கு வழியில்லாமல் போய்விடுமே என்ற வருத்தம் அவருடைய மனதில் அப்பொழுது தோன்றவில்லை. ஆனால் அன்று மாதா கோயிலில் அவளை சந்தித்த பின்பு அவருடைய மன அமைதி குலையும் விதத்தில் அவருடைய மனதில் மிகுந்த ஆழமாக அந்த உணர்ச்சி பதிந்திருப்பதாக அவர் உணர்ந்தார். அந்த வெளிரிய சோகமான பண்பட்ட முகமும் அந்த பிரகாசமான பார்வையும் அவளுடைய அமைதியான அழகான அசைவுகளும் முக்கியமாக அந்த அசைவுகளிலெல்லாம் தோன்றிக் கொண்டிருந்த அந்த ஆழமான மிருதுவான சோகமும் அவருடைய மனதை பரபரப்படையும்படி செய்து அவருடைய அனுதாபத்தை தூண்டிவிட்டன. உயர்ந்த ஆத்மார்த்தீக வாழ்க்கையை பற்றிய தோற்றத்தை ஆண்களிடம் காண்பதற்கு ராஸ்டோவால் சகிக்க முடியாது. அதனால்தான் இளவரசர் ஆண்ட்ரூவை அவர் விரும்பவில்லை. அம்மாதிரியான ஆத்மார்த்தீக தோற்றத்தை தத்துவம் என்றும் கனவு என்றும் அவர் இகழ்ச்சி செய்வதுண்டு. ஆனால் இளவரசி மேரியிடம் தோன்றிய அதே சோகம் அவருக்கு புரியாத முழு ஆத்மார்த்தீக உலகத்தின் ஆழத்தையும் அவருக்கு காட்டி அவர் தடுக்க முடியாத விதத்தில் அவரை கவர்ந்து இழுத்தது. அவள் ஒரு ஆச்சரியமான பெண்ணாய் இருக்க வேண்டும். உண்மையிலேயே அவள் ஒரு தேவதை என்று அவர் தமக்குள் சொல்லிக் கொண்டார். நான் ஏன் சுதந்திரமாய் இருக்கவில்லை? சோனியாவோடு நான் ஏன் அவ்வளவு அவசரமாக நடந்து கொண்டேன்? அவர் தம்மை அறியாமலேயே அவர்கள் இருவரையும் ஒப்பிட்டு பார்த்தார். ஒருவளிடம் ஆத்மீக உணர்ச்சி இல்லவே இல்லை, மற்றவளிடம் அது ஏராளமாயிருக்கிறது. தம்மிடம் அந்த உணர்ச்சி இல்லாதபடியால் அதை பற்றி மிகுந்த உயர்வாக அவர் மதிப்பிட்டார். தாம் சுதந்திரமாய் இருப்பதாய் இருந்தால் என்ன நடக்கும் என்பதை மனக்கண் முன்பு பார்ப்பதற்கு அவர் முயற்சித்தார். தம்மை திருமணம் செய்து கொள்ள வேண்டுமென்று தாம் எப்படி அவளிடம் கேட்பார் என்றும் தமது மனைவியாக அவள் எம்மாதிரி விளங்குவாள் என்றும் அவர் நினைத்து பார்த்தார். ஆனால் இல்லை, அம்மாதிரி தாம் மனோ ராஜ்யம் செய்யக்கூடாது என்று அவர் மலைப்பு கொண்டார். அவருடைய மனதில் தெளிவான சித்திரம் எதுவும் தோன்றவில்லை. வெகு காலத்திற்கு முன்பாக சோனியாவோடு வாழ்க்கை நடந்துவது பற்றி அவர் மனோராஜ்யம் செய்திருந்தார்.
அவையெல்லாம் அவருக்கு தெளிவாகவும் சுலபமாகவும் இருந்தன. ஏனென்றால் அவற்றையெல்லாம் பற்றி அவர் நன்றாக சிந்தித்து முடிவு செய்திருந்தார். அதோடு சோனியாவை பற்றிய எல்லா விஷயங்களையும் அவர் அறிவார். ஆனால் இளவரசி மேரியைப் பற்றி அம்மாதிரி அவர் அறியாதபடியால் அவரால் அதைப் போல ஒரு மனோராஜ்ய சித்திரம் கொள்ளுவதற்கு முடியவில்லை. ஆகவே அவள் மீது அவர் காதல் மட்டும் கொண்டிருக்கிறார். சோனியாவை பற்றிய சிந்தனைகளில் விளையாட்டுத்தனமும் மகிழ்ச்சியும் அவருக்கு தோன்றின. ஆனால் இளவரசி மேரியைப் பற்றிய அவருடைய கனவு எப்பொழுதும் கஷ்டமானதாகவும் சிறிது பீதியை கொடுப்பதாகவும் அவருக்கு இருந்தது. அவள் எப்படித்தான் பிரார்த்தனை செய்கிறாள் என்று அவர் நினைத்தார். அவளுடைய முழு ஆத்மாவும் பிரார்த்தனையில் கலந்து நிற்கிறது என்பது தெளிவாய் தெரிகிறது. ஆம், அம்மாதிரி பிரார்த்தனைகள்தான் மலைகளையும் அசைக்கின்றன. அவளுடைய பிரார்த்தனைக்கு பலன் கிடைக்கும் என்பது எனக்கு நிச்சயம். எனக்கு எது தேவையோ அதற்காக நானும் ஏன் பிரார்த்தனை செய்யக்கூடாது என்று திடீரென்று அவர் நினைத்தார். எனக்கு என்ன வேண்டும்? சுதந்திரமாய் இருக்க வேண்டும். சோனியாவிடமிருந்து விடுதலை வேண்டும். அவள் சொல்லுவது சரி என்று அவர் கவர்னரின் மனைவி சொல்லியவை களை நினைவு கூர்ந்தபோது நினைத்தார். சோனியாவை திருமணம் செய்து கொள்ளுவதால் துன்பத்தைத் தவிர வேறு எதுவும் கிடையாது. அம்மாவுக்கு துக்கம் ஏற்படும். பண விவகாரங்கள் கஷ்டமாகும். எல்லாம் ஊழல்கள், பயங்கரமான ஊழல்கள். தவிரவும் நான் அவள் மீது காதல் கொள்ளவில்லை. நான் காதல் கொள்ள வேண்டும் என்பதில்லை. கடவுளே, இந்த பயங்கரமான தப்ப முடியாத நிலைமையில் இருந்து என்னை காப்பாற்று என்று அவர் சொல்லி திடீரென்று பிரார்த்தனை செய்ய ஆரம்பித்தார். ஆம், பிரார்த்தனைகள் மலைகளையும் அசைத்துவிடும். ஆனால் நம்பிக்கையோடு அதைச் செய்ய வேண்டும். நட்டாஷாவும் நானும் குழந்தைகளாய் இருந்தபோது செய்த மாதிரி செய்யக்கூடாது. இந்த உரை பனியெல்லாம் சர்க்கரையாக மாறிவிட வேண்டுமென்று பிரார்த்தனை செய்துவிட்டு உடனே வெளியே ஓடிப்போய் அம்மாதிரி மாறிவிட்டதா என்று பார்ப்போம். அம்மாதிரி பிரார்த்தனை அல்ல இது. சின்ன விஷயங்களுக்காக இப்போது நாம் பிரார்த்தனை செய்யவில்லை என்று அவர் தமது சுங்கானை கீழே வைக்கும்போது நினைத்தார். தமது கைகளை கட்டிக்கொண்டு தெய்வச்சிலைக்கு முன்பாக அமர்ந்தார். இளவரசி மேரியின் நினைவுகளால் உள்ளம் கனிந்த அவர் இதற்கு முன்பாக வெகுகாலமாய் செய்திராத விதத்தில் பிரார்த்தனை செய்ய ஆரம்பித்தார். அவருடைய கண்களில் கண்ணீர் நிறைந்தது. அவருடைய தொண்டை அடைத்தது. இச்சமயத்தில் சில காகிதங்களோடு லாவ்ருஷ்கா கதவை திறந்து கொண்டு அறைக்குள் வந்தான். மடையா, கதவை தட்டாமல் ஏன் உள்ளே வந்தாய் என்று தமது தோரணையை உடனே மாற்றிக்கொண்டு அவர் கூச்சலிட்டார். கவர்னரிடமிருந்து இவை வந்திருக்கின்றன. ஒரு தூதன் கொண்டு வந்து கொடுத்தான். இதில் உமக்கு ஒரு கடிதமும் இருக்கிறது என்று லாவ்ருஷ்கா தூக்க கூறலில் பதில் சொன்னான். நல்லது, ரொம்ப சரி, வந்தனங்கள். நீ போகலாம். நிக்கலஸ் அதில் இருந்த 2 கடிதங்களையும் கையில் எடுத்தார். ஒன்று அவருடைய தாயாரிடமிருந்தும் மற்றொன்று சோனியாவிடமிருந்தும் வந்திருந்தன. கையெழுத்தில் இருந்து அவற்றை அறிந்து கொண்டார். முதலில் சோனியாவின் கடிதத்தை திறந்தார். அவர் சில வரிகள்தான் வாசித்திருப்பார். அதற்குள்ளாக அவருடைய முகம் வெளிரி பயத்தினாலும் மகிழ்ச்சியினாலும் அவருடைய கண்கள் விரிந்தன. இல்லை, அது சாத்தியமேயில்லை என்று உரக்க கூவினார். உட்காருவதற்கு அவரால் முடியவில்லை. அந்த கடிதத்தை கையில் வைத்து வாசித்துக் கொண்டே அந்த அறையில் மேலும் கீழும் நடந்தார். அந்த கடிதத்தை முதலில் பார்த்தார். பின்னால் வாசித்தார். மறுபடியும் வாசித்தார். அந்த அறையின் மத்தியில் நின்று கொண்டு தோள்களை உயர்த்தி திறந்த வாயோடும் குத்திட்ட கண்களோடும் வெறித்து பார்த்து தமது கைகளை நீட்டினார். கடவுள் தமது குறையை தீர்க்க வேண்டுமென்று தாம் அப்பொழுதுதான் செய்த பிரார்த்தனை உடனே கை கூடுவதாய் இருந்தது. ஆனால் அது அசாதாரணமான எதிர்பாராத நிகழ்ச்சியைப் போல நிக்கலஸுக்கு மிகுந்த ஆச்சரியத்தை கொடுத்தது. அவ்வளவு சீக்கிரமாக அவர் விரும்பிய காரியம் நடைபெறுவதாய் இருப்பதால் கடவுளிடமிருந்து அவ்வளவு துரிதமாக அது வந்திருக்க முடியாதென்றும் தற்செயலாகவே நேர்ந்திருக்கிறதென்றும் நினைத்தார். இந்த எதிர்பாராத ஆனால் முற்றிலும் தானே விரும்பி எழுதிய சோனியாவின் கடிதம் என்று நினைத்த அந்த கடிதம் அவர் தப்பி போக முடியாமல் கட்டுப்படுத்தி வைக்கப்பட்டிருந்த முடிச்சில் இருந்து நிக்கலஸ் விடுதலை பெறும்படி செய்தது. மாஸ்கோவில் உள்ள ராஸ்டோன்களின் உடைமைகள் எல்லாம் இழந்து போய்விட்டன என்று அவள் எழுதியிருந்தாள். இளவரசி பால்கோன்ஸ்கயாவை நிக்கலஸ் திருமணம் செய்ய வேண்டுமென்று இடைவிடாமல் கோமகள் வற்புறுத்தி வருவதாலும் சமீப காலமாக அவர் முனமாவும் கனிவற்ற விதமாகவும் இருந்து வருவதாலும் அவருடைய வாக்குறுதியில் இருந்து அவரை விடுவித்து அவரை பூரண சுதந்திரத்தோடு நடக்கும்படி செய்ய வேண்டுமென்று தான் தீர்மானித்திருப்பதாக அந்த கடிதத்தில் அவள் எழுதியிருந்தாள். குடும்பத்தில் ஒரு விசாரம் ஏற்படுவதற்கோ
அல்லது அபிப்பிராய பேதம் ஏற்படுவதற்கோ நான் காரணமாய் இருக்கக்கூடும் என்பதை நினைக்கும் போது எனக்கு அது மிகுந்த வேதனையை கொடுக்கும். ஏனெனில் அந்த குடும்பம் எனக்கு எவ்வளவோ நன்மைகளை செய்திருக்கிறது. நான் யார் மீது அன்பு கொள்ளுகிறேனோ அந்த அன்பெல்லாம் அவர்களுடைய மகிழ்ச்சிக்காகவே ஒழிய வேறு எந்த விதமான நோக்கமும் என்னுடைய அன்பிற்கு கிடையாது. ஆகவே நிக்கலஸ், உம்முடைய வாக்குறுதியிலிருந்து உம்மை நான் விடுவித்து விட்டதாக கருதி கொள்ளும்படி உம்மை நான் கேட்டுக்கொள்ளுகிறேன். தவிரவும் இன்னொரு உறுதியும் உமக்கு கூற விரும்புகிறேன். இது எப்படியிருந்தாலும் என்னைவிட வேறு யாராலும் அதிகமாய் உம்மை காதலிக்க முடியாத உமது சோனியா. 2 கடிதங்களும் திரோயிட்சாவில் இருந்து எழுதப்பட்டுள்ளன. கோமகள் எழுதியிருந்த 2வது கடிதத்தில் மாஸ்கோவில் கடைசி தினங்களில் நடந்த விஷயங்களைப் பற்றியும் அவர்களுடைய உடைமைகள் எல்லாம் நாசமான விவரங்கள் ஆகியவற்றைப் பற்றியும் எழுதியிருந்தாள். இளவரசர் ஆண்ட்ரோவும் காயமடைந்து தங்களோடு பிரயாண கூட்டத்தில் உள்ள ஒருவராய் இருக்கிறார் என்றும் அந்த கடிதத்தில் கோமகள் குறிப்பிட்டிருந்தாள். அவருடைய நிலைமை கவலைப்படக்கூடியதாய் இருந்தாலும் தற்சமயம் அதிக நம்பிக்கைக்கு இடமிருப்பதாக டாக்டர்கள் சொல்லுவதாகவும் சோனியாவும் நட்டாஷாவும் அவருக்கு சிசுரூஷை செய்து வருவதாகவும் கோமகள் எழுதியிருந்தாள். தம்முடைய தாயாரின் கடிதத்தை எடுத்துக்கொண்டு இளவரசி மேரியை பார்ப்பதற்காக மறுநாள் நிக்கலஸ் சென்றார். நட்டாஷா அவருக்கு சிசுரூஷை செய்து வருவதற்கு அர்த்தம் என்ன என்பதை பற்றி நிக்கலசரோ அல்லது இளவரசி மேரியோ ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. ஆனால் இந்த கடிதத்தின் மூலம் அவர்களின் பந்துக்களைப் போல அந்நியோன்னியமாக இளவரசியிடம் நிக்கலஸ் பழக ஆரம்பித்தார். யாராஸ்லாம் என்ற இடத்திற்கு இளவரசி மேரி மறுநாள் பிரயாணம் செய்தாள். அவளை வழி அனுப்பிவிட்டு சில தினங்களுக்கு பின்னால் தமது பட்டாளத்தில் சேருவதற்காக ராஸ்தோவ் அதை விட்டு புறப்பட்டார். 12.8 நிக்கலஸின் இணங்குவதை பிரார்த்தனைக்கு போல திரோயிட்சாவில் இருந்து சோனியா எழுதிய கடிதத்திற்கு காரணம் பின்வருமாறு: ஒரு பணக்கார பெண்ணை நிக்கலஸ் காலமாக முதிய கோமகளின் உள்ளத்தில் இருந்த விருப்பமானது இப்பொழுது வர வர அதிகமாயிற்று. இந்த காரியத்திற்கு சோனியா தான் பிரதான முட்டுக்கட்டையாக இருக்கிறாள் என்பதை அவள் அறிவாள். ஆகவே கோமகளின் வீட்டில் சோனியாவின் வாழ்க்கை வர வர கடினமாயிற்று. வாகுசாராவாவில் இளவரசி மேரியை சந்தித்ததாக நிக்கலசரிடமிருந்து கடிதம் வந்ததற்கு பின்பு இந்த சூழ்நிலை இன்னும் அதிக கடினமாயிற்று. சோனியாவை இழிவுபடுத்தி கொடூரமாக குற்றஞ்சாட்டி பேசுவதற்கு சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் போதெல்லாம் கோமகள் விடுவதில்லை. திருமணம் செய்ய வேண்டுமென்று வெகு மாஸ்கோவை விட்டு புறப்படுவதற்கு சில தினங்களுக்கு முன்னால் அந்த பிரயாணத்திற்காக ஏற்பட்டிருந்த பரபரப்புகளுக்கு மத்தியில் சோனியாவை கோமகள் அழைத்தாள். அவளை கண்டித்து அவளிடம் தான் எதிர்பார்க்கும் காரியங்களை செய்யும்படி கோமகள் கேட்கவில்லை. அதற்கு பதிலாக கண்களில் கண்ணீர் நிறைந்து நிற்க அந்த குடும்பம் சோனியாவுக்கு செய்த நன்மைகளுக்கு பிரதியாக அவள் தன்னை தியாகம் செய்து நிக்கலசருடன் ஏற்பட்டிருந்த நிச்சயதார்த்தத்தை முறித்து விட வேண்டுமென்று கெஞ்சி கேட்டாள். எனக்கு நீ இந்த வாக்குறுதியை கொடுக்கிற வரையில் என்னுடைய மனம் அமைதியோடு இருக்காது. சோனியா விம்மி விம்மி அழ ஆரம்பித்தாள். அவள் கண்ணீர் வடித்து தான் எதை வேண்டுமானாலும் செய்வதாகவும் இதற்கும் தயாராக இருப்பதாகவும் கூறினாள். ஆனால் உண்மையில் எந்த வாக்குறுதியும் கொடுக்கவில்லை. தன்னிடம் கேட்கும் அந்த வாக்குறுதிக்கு இணங்குவதற்கு அவளால் முடியவில்லை. தன்னை இதுவரை வளர்த்து காப்பாற்றி வந்த அந்த குடும்பத்திற்காக தன்னை தியாகம் செய்ய வேண்டும். மற்றவர்களுக்காக தன்னை தியாகம் செய்து கொள்ளுவது தான் சோனியாவின் சுபாவம். அந்த வீட்டில் அவளுக்குள்ள நிலைமையானது தன்னுடைய தகுதியை தியாகத்தினால் மட்டுமே காட்ட முடியும் என்று இருந்ததால் அவளுக்கு இம்மாதிரி சுபாவம் ஏற்பட்டது. இம்மாதிரி செய்வதற்கும் அவள் பிரியம் கொண்டாள். ஆனால் அவள் முன்னால் செய்த சுயநல தியாக காரியங்களினால் தன்னுடைய மதிப்பு உயர்ந்ததாக மற்றவர்களுக்கும் தனக்கும் தெரியும்படியாய் இருந்தது. அம்மாதிரி அவள் செய்ததற்கு ஒரே ஒரு காரணம்தான். உலகத்தில் வேறு யாரையும் விட நிக்கலஸை அவள் அதிகமாக நேசித்ததால் அவருடைய தகுதிக்கு ஒத்தவளாக தான் இருக்க வேண்டும் என்பதற்காகவே அம்மாதிரி தியாகங்களை செய்தாள். ஆனால் இதற்காக இது வரை அவள் தியாகம் செய்து வந்தாளோ, தன்னுடைய வாழ்க்கையின் முழு நோக்கமும் என்னவென்று அவள் நினைத்து வந்தாளோ அதையே தியாகம் செய்யும்படி இப்பொழுது அவளிடம் கேட்கிறார்கள். ஆகவே தன்னை இம்மாதிரி சித்திரவதை செய்வதற்காகவே அவர்கள் வளர்த்து வந்ததாக தன்னுடைய நன்மையாளர்கள் மீது முதல் தடவையாக அவள் மனக்கசப்பு கொண்டாள். நட்டாஷாவுக்கு இம்மாதிரி நிலைமை எதுவும் ஏற்பட்டதில்லையாகையால் அவளை கண்டு சோனியா பொறாமை கொண்டாள். தன்னை தியாகம் செய்யும்படி நட்டாஷாவுக்கு எப்பொழுதும் ஏற்பட்டதில்லை என்றும் அவளுக்காக மற்றவர்களையே தியாகம் செய்யும்படி அவள் செய்து வந்திருக்கிறாள் என்றும்
என்றாலும் எல்லாருக்கும் நட்டாஷா கண்மணியாக இருக்கிறாள் என்றும் அவள் நினைத்தபோது அவளுக்கு பொறாமை ஏற்பட்டது. நிக்கலஸ் மீது அவள் கொண்டிருந்த பரிசுத்தமான அமைதியான காதலிலிருந்து முதல் தடவையாக ஆசையுணர்ச்சி வளர ஆரம்பித்திருப்பதை அவள் உணர்ந்தாள். அந்த உணர்ச்சியானது கொள்கையையும் மதத்தையும் அல்லது தர்மத்தையும் விட பலமானதாய் இருந்தது. இந்த உணர்ச்சிக்கு அடிமைப்பட்ட சோனியா ஒருவருடைய தயவினால் வாழ்க்கையை நடத்த வேண்டி இருந்தபடியால் இரகசியமான குணத்தை தானாக பெற்றிருந்த சோனியா பொதுவான வார்த்தைகளில் தெளிவற்ற விதமாக கோமகளுக்கு பதில் சொல்லிய பின்பு அவளை சந்திக்காமல் தவிர்த்து வந்தாள். நிக்கலஸை சந்திக்கிற வரையில் பொறுத்திருக்க வேண்டும் என்று அவள் தீர்மானித்தாள். அவருடைய வாக்குறுதியில் இருந்து அவரை விடுவிப்பதற்காக அல்ல, நிரந்தரமாக தன்னோடு அவரை இணைப்பதற்காகவே சந்திக்க விரும்பினாள். மாஸ்கோவில் கடைசி நாட்களில் தோன்றிய பரபரப்பும் பீதியும் சோனியாவை அமுக்கி வந்த வியாகுல நினைப்புகளை நசுக்கிவிட்டன. தனக்கு ஏற்பட்ட சுறுசுறுப்பான வேலைகளினால் அந்த நினைப்புகளில் இருந்து தப்புவதற்கு வழி ஏற்பட்டதைக் கண்டு அவள் மகிழ்ச்சி கொண்டாள். இளவரசர் ஆண்ட்ரூ தங்களுடைய வீட்டில் இருப்பதாக அவள் கேள்விப்பட்டதும் அவருக்காகவும் நட்டாஷாவுக்காகவும் அவள் உண்மையான இரக்கம் கொண்டிருந்த போதிலும் அவளுக்கு ஒரு மகிழ்ச்சி ஏற்பட்டது. அதாவது நிக்கலஸை விட்டு தான் பிரிந்திருக்க கடவுள் விரும்பவில்லை என்ற ஒரு மூட நம்பிக்கையும் மகிழ்ச்சியும் கொண்ட உணர்ச்சி அவளுக்கு ஏற்பட்டது. இளவரசர் ஆண்ட்ரூவை தவிர வேறு யாரையும் நட்டாஷா காதலிக்கவில்லை என்பதையும் அவரை காதலிப்பதை அவள் விடமாட்டாள் என்பதையும் சோனியா அறிவாள். அம்மாதிரியான ஒரு பயங்கரமான சூழ்நிலையில் அவர்கள் மீண்டும் ஒன்று கூடும்படி ஏற்பட்டிருக்கிறபடியால் அவர்கள் மறுபடியும் ஒருவர் மீது ஒருவர் காதல் கொள்ளுவார்கள் என்பதையும் அவள் அறிவாள். அப்படியானால் இளவரசி மேரியை நிக்கலஸ் திருமணம் செய்ய முடியாது. ஏனெனில் அது மத சட்டத்திற்கு விரோதமாயிருக்கும். மாஸ்கோவில் இருந்த கடைசி நாட்களிலும் அவர்களுடைய பிரயாணத்தின் ஆரம்ப நாட்களிலும் எத்தனையோ பயங்கரங்கள் ஏற்பட்டிருந்தும் கூட கடவுள் தன்னுடைய சொந்த விவகாரங்களில் தலையிட்டு நன்மை செய்வதாக சோனியாவுக்கு ஏற்பட்டிருந்த இந்த உணர்ச்சியானது அவளுக்கு மகிழ்ச்சியை கொடுத்தது. தெரோயிட்ஸா வந்ததும் அங்குள்ள சன்னியாசி மடத்தில் ராஸ்தோன்கள் ஒரு நாள் முழுவதும் தங்கினார்கள். அங்கே அவர்களுக்கு 3 பெரிய அறைகளை கொடுத்தார்கள். ஒரு அறையில் இளவரசர் ஆண்ட்ரூ தங்கினார். அவர் அன்று மிகுந்த சிக்கியமடைந்தவராக காணப்பட்டார். அவருடன் நட்டாஷாவும் உட்கார்ந்திருந்தாள். அடுத்த அறையில் அந்த மடத்தின் பிரதான கூறுவோடு கோமகனும் கோமகளும் மரியாதையோடு சம்பாஷித்துக் கொண்டிருந்தார்கள். அந்த பிரதான கூறு தமக்கு முன்னால் பழக்கமானவர்கள் என்ற முறையிலும் அந்த மடத்தின் நன்மையாளர்கள் என்ற முறையிலும் அவர்களை பார்க்க வந்திருந்தார். சோனியாவும் அங்கே இருந்தாள். ஆனால் அடுத்த அறையில் இளவரசர் ஆண்ட்ரூவும் நட்டாஷாவும் என்ன பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை அறிவதற்கு துடித்துக் கொண்டிருந்தாள். அவர்கள் பேசும் குரல் வாசல் வழியாக அவளுக்கு கேட்டுக்கொண்டிருந்தது. அந்த வாசல் கதவை திறந்து கொண்டு நட்டாஷா வெளியே வந்தாள். அவளுடைய முகம் பரபரப்படைந்திருந்தது. அங்கிருந்த கூறுவை அவள் பார்க்கவில்லை. அவளை வரவேற்பதற்காக அவர் எழுந்து தம்முடைய அகலமான கைச்சட்டையை மேலே மடக்கிவிட்டார். ஆனால் சோனியாவிடம் நட்டாஷா சென்று அவளுடைய கையை பற்றினாள். நட்டாஷா, இது என்ன இது? இங்கே வா என்று கோமகள் கூறினாள். ஆசீர்வாதங்களை பெறுவதற்காக நட்டாஷா அந்த சன்னியாசியிடம் சென்றாள். கடவுளிடமும் அவருடைய மகாத்மாவிடமும் அந்த சன்னியாசி மடத்தை ஸ்தாபித்த மகாத்மா செர்கியஸை பற்றி அவர் குறிப்பிடுகிறார். அவளுக்கு அவசியம் நேரும்போது உதவி பெறுவதற்காக பிரார்த்தனை செய்ய வேண்டுமென்று அந்த சன்னியாசி உபதேசம் செய்தார். அந்த சன்னியாசி அங்கிருந்து விடைபெற்று சென்றதும் நட்டாஷா தனது தோழியின் கையை பற்றி யாருமே இல்லாத அடுத்த அறைக்குச் சென்றாள். சோனியா, அவர் பிழைப்பாரா என்று அவள் கேட்டாள். சோனியா, நான் எவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறேன், எவ்வளவு மனச்சோர்வு கொண்டிருக்கிறேன் தெரியுமா? சோனியா, எனது அன்பே, ஒவ்வொன்றும் எப்படி இருக்க வேண்டுமோ அம்மாதிரியே இருக்கிறது. அவர் மட்டும் பிழைத்து விடுவாரானால்? அவர் பிழைக்க முடியாது. ஏனென்றால் என்று நட்டாஷா சொல்லி விம்மி விம்மி அழ ஆரம்பித்தாள். ஆம், எனக்கு தெரியும். கடவுளுக்கு நன்றி. அவர் பிழைத்துக் கொள்வார் என்று சோனியா முணுமுணுத்தாள். தன்னுடைய தோழியின் பயத்தோடும் துக்கத்தோடும் தான் ஒருவரிடமும் சொல்லாமல் வைத்திருக்கும் தன்னுடைய சொந்த உணர்ச்சிகளோடும் சோனியா இருந்தபடியால் அவளுடைய தோழியின் பரபரப்பில் அவள் எதுவும் குறைந்தவளாய் இல்லை. விம்மிக்கொண்டு நட்டாஷாவை முத்தமிட்டு சமாதானம் செய்தாள். அவர் மட்டும் பிழைக்க முடியுமானால் என்று அவள் சிந்தித்தாள். அழுத பின்பும் பேசிய பின்பும் கண்ணீரை துடைத்துக் கொண்டு இரு சிநேகிதிகளும் இளவரசர் ஆண்ட்ரூ இருந்த அறையின் வாசலுக்கு போனார்கள்.
அங்கே ஜாக்கிரதையோடு நட்டாஷா கதவை திறந்து உள்ளே பார்த்தாள். வாதி திறந்த கதவிற்கு பக்கத்தில் அவளுக்கு பின்னால் சோனியா நின்று கொண்டிருந்தாள். இளவரசர் ஆண்ட்ரூ 3 தலையணைகள் மீது சாய்ந்து உயரமாய் படுத்திருந்தார். அவருடைய வெளிரிய முகம் அமைதியாக இருந்தது. அவருடைய கண்கள் மூடியிருந்தன. அவருடைய சுவாசம் ஒழுங்காய் வந்து கொண்டிருந்தது. ஓ நட்டாஷா என்று சோனியா திடீரென்று கூச்சலிட்டு தனது தோழியின் கையை பற்றி அந்த வாசலிலிருந்து பின் வாங்கினாள். என்ன என்ன ஆது என்று நட்டாஷா கேட்டாள். அதுதான் என்று சோனியா சொன்னாள். அவளுடைய முகம் வெள்ளையாய் இருந்தது. உதடுகள் துடித்துக் கொண்டிருந்தன. மெதுவாக கதவை அடைத்து விட்டு சோனியா என்ன சொல்லுகிறாள் என்பதை தெரிந்து கொள்ள முடியாமல் சோனியாவோடு ஜன்னலுக்கு பக்கமாக நட்டாஷா சென்றாள். உனக்கு ஞாபகம் இருக்கிறதா என்று ஒரு கவலையும் பீதியும் கொண்ட தோற்றத்தோடு சோனியா கேட்டாள். உனக்காக கிறிஸ்மஸ் சமயத்தில் ஆக்ராட்னோவில் நான் கண்ணாடியில் பார்த்தது உனக்கு நினைவு இருக்கிறதா? நான் என்ன கண்டேன் என்பது உனக்கு ஞாபகம் இருக்கிறதா? ஆம் ஆம் என்று நட்டாஷா கூறி தனது கண்களை விரிய திறந்தாள். இளவரசர் ஆண்ட்ரூ படுத்திருந்ததை பார்த்ததாக ஏதோ சோனியா சொன்னாள் என்பது அவளுக்கு லேசாக ஞாபகத்திற்கு வந்தது. உனக்கு ஞாபகம் இருக்கிறதா என்று சோனியா மேலும் கேட்டாள். நான் அப்பொழுது அதை பார்த்து உன்னிடமும் துனியாஷாவிடமும் மற்றும் ஒவ்வொருவரிடமும் சொன்னேன். அவர் ஒரு படுக்கையில் படுத்திருந்ததை நான் கண்டேன் என்று அவள் சொல்லும் போது ஒவ்வொரு விவரத்திற்கும் கையை ஆட்டி விரலை உயர்த்தி பேசிக் கொண்டிருந்தாள். அவளுடைய கண்கள் மூடியிருந்தன. இதே மாதிரி ஒரு சிவப்பு நிற மெத்தையினால் மூடப்பட்டிருந்தார். அவருடைய கைகள் மடக்கி வைக்கப்பட்டிருந்தன என்று அவள் சொன்னாள். இப்பொழுது அவள் பார்த்த ஒவ்வொரு விவரமும் அவள் கண்ணாடியில் பார்த்தவை களை போலவே சரியாக இருப்பதாக அவள் நம்பிக்கை கொண்டாள். உண்மையில் அவள் எதையுமே கண்ணாடியில் பார்க்கவில்லை. அவளுடைய மனதில் அச்சமயம் அவளுக்கு தோன்றியதையே அவள் சொன்னாள். அவள் மனோராஜ்யம் செய்த அந்த விஷயங்கள் உண்மையாக நடந்தவைகளைப் போல மற்ற பழைய நினைப்புகளைப் போலவே அவளுக்கு மனதில் இப்பொழுது தோன்றின. அப்பொழுது அவள் கூறியதை மட்டும், அதாவது அவர் அவளை பார்க்க திரும்பினார் என்றும் புன்னகை காட்டினார் என்றும் ஏதோ சிவப்பான ஒன்றினால் அவர் மூடப்பட்டிருக்கிறார் என்றும் அவள் கூறியதை மட்டும் அவள் ஞாபகத்தில் வைத்திருந்தாள் என்பதில்லை. அவர் சிவப்பு மெத்தையினால் மூடப்பட்டிருந்தார் என்றும் அவருடைய கண்கள் மூடியிருந்தன என்றும் அவள் அப்பொழுது பார்த்து சொல்லியதாக இப்பொழுது பூரணமாக நம்பினாள். ஆம் ஆம், அது உண்மையில் சிவப்பு நிறந்தான் என்று அந்த சிவப்பு என்ற வார்த்தையை உபயோகித்ததை இப்பொழுது நினைவு கூர்பவளைப் போல நட்டாஷா கூச்சலிட்டாள். அந்த அதிசயமான அசாதாரணமான தோசியம் பலிப்பதைப் போல இதில் கண்டாள். ஆனால் அதற்கு என்ன அர்த்தம் என்று சிந்தனையோடு கேட்டாள். ஓ, எனக்கு தெரியாது. இவையெல்லாம் மிகுந்த அதிசயமாய் இருக்கின்றன என்று சோனியா தனது தலையை கைகளால் பற்றி கொண்டு கூறினாள். சில நிமிஷங்களுக்கு பின்னால் இளவரசர் ஆண்ட்ரூ மணி அடித்தார். நட்டாஷா அவரிடம் போனாள். மிகுந்த பரபரப்பும் அனுதாபமும் ஏற்பட்டிருப்பது போல சோனியா உணர்ந்திருந்தால் ஜன்னலுக்கு பக்கத்தில் நின்று அந்த விசித்திரமான நினைப்புகளை பற்றி யோசித்துக் கொண்டிருந்தாள். இராணுவத்தில் உள்ளவர்களுக்கு கடிதங்கள் அனுப்புவதற்கு அன்று ஒரு வாய்ப்பு கிடைத்தது. ஆகவே தனது குமாரருக்கு கோமகள் கடிதம் எழுதினாள். சோனியா என்று அந்த பக்கம் போய்க் கொண்டிருந்த தனது மருமகளை கண்டதும் கடிதத்தில் இருந்த தனது பார்வையை உயர்த்தி கோமகள் அழைத்தாள். சோனியா, நீ நிக்கலஸுக்கு கடிதம் எழுத மாட்டாயா? அவளுடைய தொனி மிருதுவாகவும் நடுக்கத்துடனும் காணப்பட்டது. அவளுடைய களைப்படைந்த கண்கள் அவளுடைய கண்ணாடிகளுக்கு மேலாக பார்த்தன. அந்த வார்த்தைகளினால் கோமகள் என்ன விரும்புகிறாள் என்பதை சோனியா அறிந்து கொண்டாள். அந்த கண்கள் இறங்கி கேட்டன. அம்மாதிரி கேட்பதற்காக வெட்கம் அடைவது போல் காணப்பட்டன. முடியாது என்ற மறுப்பு வந்து விடுமோ என்று பீதியுற்று காணப்பட்டன. அம்மாதிரி மறுப்பு வந்து விட்டால் அதற்காக தாட்சண்யமற்ற வெறுப்பை காட்டுவதற்கு அவை தயாராக இருப்பவை போன்று காணப்பட்டன. சோனியா கோமகளிடம் சென்று முழங்கால் படியிட்டு அவள் கைகளை முத்தமிட்டாள். ஆம் அம்மா, நான் எழுதுகிறேன் என்று அவள் சொன்னாள். அன்று முழுவதும் நடந்தவைகளினால், முக்கியமாக அவளுக்கு தோன்றிய அந்த காட்சி அதிசயமான வழியில் நிறைவேறி வருவதாக தோன்றியதினால் சோனியா கனிவும் பரபரப்பும் கொண்டிருந்தாள். இளவரசர் ஆண்ட்ரூவுடன் நட்டாஷா மீண்டும் உறவு கொள்ள ஆரம்பித்திருப்பதானது இளவரசி மேரியை நிக்கலஸ் திருமணம் செய்ய முடியாமல் தடுத்துவிடும் என்பதை அவள் அறிவாள். ஆகவே அவள் வாழ விரும்பியும் வந்த அந்த சுயநல தியாக உணர்ச்சியானது மீண்டும் திரும்பி தன்னிடம் வருவதை அவள் மகிழ்ச்சியோடு உணர்ந்தாள். எனவே
ஒரு பெரிய பெருந்தன்மையான செய்கையை செய்யப்போவதைப் போன்ற மகிழ்ச்சியான உணர்ச்சியோடு அவள் அந்த உள்ளத்தைத் தொடும் கடிதத்தை எழுதினாள். அந்த கடிதத்தை எழுதும் போது பல தடவைகள் அவளுடைய வெல்வட்டை போன்ற கருப்பு கண்களை கண்ணீர் மறைத்தது. அந்த கடிதம்தான் நிக்கலஸை அவ்வளவு தூரம் மலைக்கும்படி செய்தது. 12.9 வீயர் கைது செய்த அதிகாரிகளும் சிப்பாய்களும் அவர் மீது விரோத பாவத்தோடு இருந்தாலும் மரியாதையாக அவரை நடத்தினார்கள். அவரை காப்பாளர் விடுதியில் வைத்திருந்தார்கள். அவர் யார் என்பதை அவர்கள் அறிய முடியாமல், ஒருவேளை மிகுந்த முக்கியமான ஒருவராய் இருக்கலாமோ என்ற சந்தேகத்தில் அவர்கள் இருந்தபடியால் அவரிடம் எம்மாதிரி நடந்து கொள்ளுவது என்று புரியாமல் இருந்தார்கள். ஆனால் நேருக்கு நேராக அவருடன் சண்டை போடும்படி ஏற்பட்டதால் அவர்கள் விரோத பாவத்துடன் இருந்தார்கள். ஆனால் அன்றைய பாராக்காரர்கள் மறுநாள் காலையில் மாறியபடியால் புதிதாக வரும் பாராக்காரர்களான அதிகாரிகளுக்கும் சிப்பாய்களுக்கும் தம்மை பற்றிய எவ்விதமான சிரத்தையும் இருக்காதென்று வீயர் நினைத்தார். இந்த பிரம்மாண்டமான பருத்த மனிதர் ஒரு விவசாய கோட் அணிந்து கொண்டு கொள்ளைக்காரனோடும் தொந்துக்காரர்களோடும் மிக தைரியத்தோடு போராடியவர் என்பதையும், ஒரு குழந்தையை காப்பாற்றுவதற்காக அவ்வளவு பவித்திரமாக பேசியவர் என்பதையும் உண்மையில் அந்த புதிய பாராக்காரர்கள் அறிந்து கொள்ளவில்லை. அவருடைய கைதி இலக்கம் 17 கைதியாக்கப்பட்ட ஒரு ருஷியர் என்றும் 17ஆம் நம்பர் கைதி என்றும் மேலிடத்து உத்தரவுகளின் படி ஏதோ காரணத்திற்காக கைது செய்யப்பட்டு அங்கு வைக்கப்பட்டிருக்கிறார் என்றும் மட்டுமே அவர்கள் நினைத்தார்கள். அவர்களுக்கு புதிதாக வீயரை பற்றி ஏதாவது குறிப்பிடத்தக்க விதமாக தோன்றி இருக்குமானால் அவை இவைதான். அவருடைய கலங்காத ஒருமுகமான சிந்தனா சக்தியையும் புத்திசாலித்தனத்தையும் அவர் பிரெஞ்சு மொழியை பேசுகிற விதத்தையும் கண்டு அவர்கள் ஆச்சரியம் கொண்டார்கள். அவர் பேசிய பிரெஞ்சு மொழி பிரமாதமாக இருக்கிறதென்று நினைத்தார்கள். இப்படியெல்லாம் இருந்த போதிலும் அவரை மற்ற கைது செய்யப்பட்டவர்களோடுதான் அன்று சேர்த்து வைத்தார்கள். அவர் முன்னால் இருந்த தனி அறையானது ஒரு அதிகாரிக்கு வேண்டியதாய் இருந்தபடியால் இம்மாதிரி ஏற்பாடு செய்தார்கள். வீயரோடு சேர்த்து வைக்கப்பட்டுள்ள ருஷியர்கள் எல்லாரும் கீழ்த்தர வகுப்பைச் சேர்ந்தவர்கள். வீயர் ஒரு பிரபு என்பதை அவர்கள் அறிந்து கொண்டார்கள். ஆகவே அவருடைய சகவாசத்தை அவர்கள் தவிர்த்தார்கள். முக்கியமாக அவர் பிரெஞ்சு மொழியை பேசியதால் அவரிடமிருந்து விலகி நின்றார்கள். தம்மை பற்றி அவர்கள் கேலியாக பேசுவதைக் கேட்டு வீயர் மனம் வருந்தினார். அந்த கைதிகள் எல்லாரையும், ஒருவேளை அவரையும் சேர்த்து நெருப்பு வைத்ததாக குற்றம் சாட்டி விசாரணை செய்ய போவதாக அன்று மாலை வீயர் கேள்விப்பட்டார். 3வது நாளன்று மற்றவர்களோடு அவரையும் ஒரு வீட்டிற்கு அழைத்துச் சென்றார்கள். அங்கே தான் வெள்ளை மீசையுள்ள ஒரு பிரெஞ்சு ஜெனரல் 2 கர்னல்களோடும் மற்ற பிரெஞ்சுக்காரர்களோடும் இருந்தார். அவர்களுடைய சட்டை கைகளின் விளிம்பில் அலங்காரமான பட்டிகள் தைக்கப்பட்டிருந்தன. தெளிவான துல்லியமான முறையில் கேள்விகள் கேட்டார்கள். கைதிகளிடம் அம்மாதிரி கேட்பதுதான் வழக்கம். மனித குணத்தில் உள்ள பலவீனங்களுக்கு அப்பாற்பட்டதாக அந்த கேள்விகள் கருதப்பட்டன. மற்றவர்களைப் போலவே வீயரையும் அவர் யார் என்றும் அவர் எங்கிருந்தார் என்றும் அவருடைய நோக்கம் என்னவென்றும் கேள்விகள் கேட்டார்கள். இம்மாதிரி விசாரணையில் பொதுவாக கேட்கப்படுவதைப் போல முக்கியமான விஷயத்தின் சாரத்தை விட்டுவிட்டு அந்த சாரம் வெளியே தெரிவதற்கு சாத்தியமில்லாதபடி செய்து விடக்கூடிய கேள்விகளையே கேட்பார்கள். அவர்கள் எம்மாதிரியான பதில்களை குற்றம் சாட்டப்பட்டவர்களிடமிருந்து எதிர்பார்க்கிறார்களோ, அவர்களை தண்டிப்பதற்கு எம்மாதிரி பதில்கள் வேண்டும் என்று நினைக்கிறார்களோ, அவற்றை பெறுவதற்கான முறையிலேயே அவர்கள் கேள்விகள் கேட்பார்கள். அந்த நோக்கத்திற்கு எதிராக வீயர் ஏதாவது சொல்ல ஆரம்பித்தால் அவருடைய பதில்கள் குறிக்கப்படாமல் விட்டுவிடப்படும். குற்றஞ்சாட்டப்பட்டவர்கள் எம்மாதிரி அச்சமயத்தில் உணர்வார்களோ அதே மாதிரி வீயரும் உணர்ந்தார். அம்மாதிரி கேள்விகளை அவரிடம் கேட்பதற்கு என்ன காரணம் என்று தெரியாமல் குழம்பினார். இதோ ஒரு விதமான மரியாதைக்காகத்தான் எம்மாதிரியான விசாரணைகளை நடத்துகிறார்கள் என்று வீயர் நினைத்தார். அங்கே விசாரணைக்கு அமர்ந்திருப்பவர்களின் கையில் தான் அவர் இருக்கிறார் என்றும், பலாக்காரத்தினால் தான் அவரை அங்கே கொண்டு வந்திருக்கிறார்கள் என்றும், அந்த பலாக்காரன்தான் அவர்கள் கேட்கும் கேள்விகளுக்கு பதிலை பெறக்கூடிய உரிமையை அவர்களுக்கு கொடுத்திருக்கிறது என்றும், அந்த விசாரணை எல்லாம் அவரை குற்றவாளி என்று தீர்மானிப்பதற்கான ஒரே நோக்கத்தோடுதான் நடக்கின்றனவென்றும் அவர் அறிந்து கொண்டார். ஆகவே அவர்களுக்கு அவரை குற்றவாளி என்று தீர்மானிக்க விருப்பம் இருந்தபடியால், அதற்கு வேண்டிய அதிகாரம் அவர்களிடம் இருந்தபடியால் இம்மாதிரியான விசாரணையெல்லாம் அவசியமே இல்லை என்று தோன்றியது. அவர் என்ன மாதிரி பதில் சொன்னாலும் அந்த பதில் அவரை தண்டிப்பதிலேயே வந்து முடியும் என்பது தெளிவாய் தெரிந்தது. அவரை கைது செய்யும் பொழுது அவர் என்ன செய்து கொண்டிருந்தார் என்று அவரிடம் ஒரு கேள்வி கேட்கப்பட்டது.
நெருப்பிலிருந்து ஒரு குழந்தையை காப்பாற்றி அதன் பெற்றோர்களிடம் கொடுத்து கொண்டிருந்தேன் என்று துக்ககரமான முறையில் வீயர் பதில் சொன்னார். அவர் அந்த கொள்ளைக்காரனிடம் ஏன் சண்டை போட்டார் என்று கேள்வி கேட்கப்பட்டது. தாம் ஒரு பெண்ணை காப்பாற்ற முயற்சித்ததாகவும் அவமானப்படுத்தப்படும் ஒரு பெண்ணை காப்பாற்ற வேண்டியது ஒவ்வொரு மனிதனின் கடமையென்றும் அவர் சொல்லி வந்தபோது அவரை இடைமறித்தார்கள். ஏனெனில் கேட்கப்பட்ட கேள்விக்கு அந்த பதில்கள் பொருத்தமாய் இல்லை என்று சொன்னார்கள். எரிந்து கொண்டிருந்த ஒரு வீட்டின் முற்றத்தில் அவரை பார்த்ததாக சில சாட்சிகள் சொன்னார்கள். அங்கே எதற்காக வீயர் போனார் என்று கேட்டார்கள். மாஸ்கோவில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை பார்த்து வருவதற்காகவே அவர் வெளியே புறப்பட்டதாக கூறினார். மீண்டும் அவர்கள் இடைமறித்தார்கள். எங்கே அவர் போனார் என்று அவர்கள் கேட்கவில்லை என்றும் தீப்பற்றி எரியும் வீட்டிற்கு முன்னால் அவர் ஏன் நின்றார் என்பதை பற்றியே கேட்பதாகவும் கூறினார்கள். மீண்டும் அவர் யார் என்று முதலில் கேட்ட கேள்வியை கேட்டார்கள். அதற்கு பதில் சொல்ல வீயர் முன்னால் மறுத்ததைப் போலவே இப்பொழுதும் மறுத்து விட்டார். அதை எழுதிக் கொள்ளுங்கள். அது ரொம்ப மோசமானது என்று வெள்ளை மீசையுடனும் சிவந்த முகத்துடனும் இருந்த அந்த ஜெனரல் கண்டிப்போடு கூறினார். 4வது நாளன்று தூபாவ்ஸ்கி கொத்தளத்தில் தீப்பற்ற ஆரம்பித்தது. வீயரையும் மற்றும் 13 பேர்களையும் கிரிமியன் பாலத்திற்கு பக்கத்தில் உள்ள ஒரு வியாபாரியின் வீட்டைச் சேர்ந்த வண்டி கொட்டகைக்கு அழைத்துச் சென்றார்கள். போகிற வழியில் தெருக்களில் புகையால் வீயருக்கு மூச்சு முட்டியது. மாஸ்கோ முழுவதும் புகை கவிந்திருப்பது போல வீயருக்கு தோன்றியது. எல்லா பக்கங்களிலும் நெருப்பு எரிவது காணப்பட்டது. அச்சமயத்தில் மாஸ்கோ நெருப்பு பற்றி எரியும் முக்கியத்துவத்தை அவரால் உணர முடியவில்லை. ஆகவே வீதியோடு அந்த நெருப்புகளை நோக்கினார். அந்த கிரிமியன் பாலத்திற்கு பக்கத்தில் இருந்து வண்டி கொட்டகையில் 4 நாட்கள் இருந்தார். அச்சமயத்தில் அங்கே பிரெஞ்சு சிப்பாய்கள் பேசிக்கொண்டதில் இருந்து அங்கு அடைபட்டிருப்பவர்கள் எல்லாரும் மார்ஷலின் தீர்ப்பை எதிர்பார்த்திருப்பதாகவும் எப்பொழுது வேண்டுமானாலும் அது வருமென்று அவர் அறிந்தார். அந்த மார்ஷல் என்பவர் யார் என்பதை சிப்பாய்களிடமிருந்து அவரால் அறிந்து கொள்ள முடியவில்லை. அந்த மார்ஷல் மேலிடத்து அதிசயமான சக்திக்கு பிரதிநிதியாக இருக்கிறார் என்று தோன்றியது. செப்டம்பர் மாதம் 8 தேதிக்கு முன்பாக, அதாவது 2வது விசாரணைக்காக கொண்டு போவதற்கு முன்பாக இருந்த அந்த நாட்கள்தான் வீயருக்கு மிக மிக கஷ்டமாய் இருந்தன. 12.10 செப்டம்பர் 8 தேதியன்று ஒரு அதிகாரி அங்கிருந்த பாராக்காரர்கள் அவருக்கு காட்டிய மரியாதையில் இருந்து அவர் மிக முக்கியமான ஒருவர் என்று தோன்றியது. கைதிகள் வைக்கப்பட்டிருந்த அந்த வண்டி கொட்டகைக்குள் வந்தார். அந்த அதிகாரி சேனாதிபதியின் தலைமை செயலகத்தைச் சேர்ந்த ஒருவராய் இருக்கலாம் என்று தோன்றியது. அவர் கையில் ஒரு காகிதம் வைத்துக் கொண்டிருந்தார். அங்கிருந்த எல்லா ஊழியர்களையும் பெயர் சொல்லி அவர் அழைத்தார். பெயரை சொல்லாத மனிதர் என்று வீயரை குறிப்பிட்டு அழைத்தார். அந்த கைதிகளை அலட்சியமாகவும் சிரத்தை இல்லாமலும் அவர் பார்த்து அவர்களை மார்ஷலிடம் அழைத்துச் செல்லும் முன்பாக நல்ல உடைகளை அணிவித்து சுத்தமாக அழைத்துச் செல்லும்படி அவர் உத்தரவிட்டார். ஒரு மணி நேரத்திற்கு பின்னால் சிப்பாய்களின் ஒரு கூட்டம் அங்கே வந்து வீயரையும் அவருடன் இருந்த 13 பேர்களையும் விர்ஜின் பீல்டு என்ற இடத்திற்கு அழைத்துச் சென்றார்கள். கால நிலை நன்றாய் இருந்தது. மழைக்கப்புறம் வெயில் அடித்துக் கொண்டிருந்தது. காற்று அசாதாரணமாக தெளிவாய் இருந்தது. தூபாவ்ஸ்கி கொத்தளத்தில் இருந்த காப்பாளர் விடுதியில் இருந்து வீயரை கொண்டு போனபோது புகை கூட்டம் தணிந்து சூழ்ந்திருந்ததைப் போல அன்று இல்லை. அந்த புகை கூட்டமெல்லாம் அந்த தெளிவான காற்றில் சுருளையாக மேலே சென்றுவிட்டன. நெருப்பு ஜூவாலைகளும் இப்பொழுது காணப்படவில்லை. ஆனால் புகை மட்டும் எல்லாம் பக்கங்களில் இருந்தும் மேலே கிளம்பிக் கொண்டிருந்தது. வீயர் பார்க்க முடிகிற வரையில் மாஸ்கோ முழுவதும் எரிந்து கருகிப் போனதாக காணப்பட்டது. எல்லா பக்கங்களிலும் எரிந்து சாம்பலான வெட்ட வெளிகள் காணப்பட்டன. வீட்டில் உள்ள அடுப்புகளும் புகை போக்கிகளும் மட்டுமே நின்று கொண்டிருந்தன. சில இடங்களில் செங்கல் சுவர்கள் தீயினால் கருப்படைந்து நின்று கொண்டிருந்தன. அந்த பாழடைந்த இடங்களை வீயர் பார்த்தார். ஆனால் அவையெல்லாம் எந்த பகுதியைச் சேர்ந்தவை என்பதை அவரால் கண்டு பிடிக்க முடியவில்லை. இங்கேயும் அங்கேயும் எரிந்து கருகாத சில மாதா கோயில்களை அவர் பார்த்தார். தீயினால் அழியாமல் நின்று கொண்டிருந்த கிரெம்ளின் தூரத்தில் வெள்ளையாக அதன் கோபுரங்களோடு தோன்றிக் கொண்டிருந்தது. மகா பெரிய ஐவானுடைய மணி கோபுரமும் தூரத்தில் தெரிந்தது. கன்னி மாதாவின் புதிய சன்னியாசினி மடத்தின் விதானங்கள் பிரகாசமாக விளங்கிக் கொண்டிருந்தன. அதில் அடிபடும் மணிகளின் ஓசை தெளிவாக கேட்டுக் கொண்டிருந்தது. அந்த மணியோசைகளிலிருந்து அன்று ஞாயிற்றுக்கிழமை என்பதையும் கன்னி மாதாவுக்கு அன்று ஜன திருநாள் என்பதையும் அவர் அறிந்து கேண்டார்.
ஆனால் இந்த உற்சவத்தை கொண்டாடுவதற்கு ஒருவரையும் அங்கே காணவில்லை. எல்லா பக்கங்களிலும் எரிந்து கருகிய பாழ்பட்டவைகளே காணப்பட்டன. தெருக்களில் காணப்பட்ட ஒன்றிரண்டு ருஹியர்கள் கூட கிழிந்த ஆடைகளை அணிந்து கொண்டு வீதியுள்ளவர்களாக தோன்றினார்கள். பிரெஞ்சுக்காரர்களை பார்த்தபோது அவர்கள் ஒளிந்து கொள்ள முயற்சித்தார்கள். ருஹியாவின் உறைவிடம் பாழ்பட்டு நாசமாக்கப்பட்டு விட்டது என்பது தெளிவான விஷயம். நாசமாக்கப்பட்ட அந்த ருஹியாவின் வாழ்க்கை முறையின் மீது அதற்கு முற்றும் மாறான பிரெஞ்சுக்காரர்களின் முறையானது பலமாய் ஸ்தாபிக்கப்பட்டிருப்பதாக வீயர் தம்மை அறியாமலேயே உணர்ந்தார். தம்மையும் மற்ற குற்றவாளிகளையும் அழைத்துச் செல்லும் அந்த சிப்பாய்களின் சந்தோஷமான உற்சாகமான முறையிலும் ஒழுங்கான வரிசையில் நடந்து செல்லும் அவர்களது பார்வைகளிலும் அவர் இதைக் கண்டார். அவர்கள் போகிற வழியில் ஒரு சிப்பாயினால் ஓட்டிச் செல்லப்படும் ஒரு வண்டியை அவர்கள் சந்தித்தபோது அந்த வண்டிக்குள்ளிருந்த முக்கியமான பிரெஞ்சு அதிகாரியின் பார்வைகளிலும் அவர் இதை உணர்ந்தார். அந்த இடத்தின் இடது பக்கத்தில் அவர் கேட்டுக் கொண்டிருந்த உற்சாகமான இராணுவ சங்கீத தொனிகளிலும் அவர் இதை உணர்ந்தார். அன்று காலையில் ஒரு பிரெஞ்சு அதிகாரி வந்து வாசித்த கைதிகளின் பட்டியலிருந்தும் அவர் இதை முக்கியமாக உணர்ந்து அறிந்து கொண்டார். வீயரை ஒரு சிப்பாய் கூட்டம் முதலில் ஒரு இடத்திற்கும் பின்னால் மற்றொரு இடத்திற்கும் டஜன் கணக்கான மற்றவர்களோடு அழைத்துச் சென்றபடியால் தம்மை அவர்கள் மறந்திருக்க கூடும் என்றும், அல்லது அந்த கூட்டத்தில் தம்மை கண்டு பிடிப்பது அவர்களுக்கு சிரமமாய் இருக்கும் என்றும் அவருக்கு தோன்றியது. ஆனால் இல்லை. அவரிடம் கேள்வி கேட்கப்பட்டபோது முன் போலவே பெயரைச் சொல்லாத மனிதர் என்ற வார்த்தைகளே அவரை குறிப்பிடுவதாக இப்பொழுதும் அமைந்திருந்தன. அம்மாதிரி பட்டப்பெயர் கொடுத்திருப்பது வீயருக்கு பயங்கரமாய் தோன்றியது. அவர்கள் எங்கேயோ அவரை அழைத்துச் சென்றார்கள். அவர்களுக்கு வேண்டியவர்கள் வீயர் கூட்டத்தார்தான் என்ற தயக்கமில்லாத நிச்சயம் அவர்களுடைய முகங்களில் காணப்பட்டது. அதைப் போலவே தகுதியான இடத்திற்குத்தான் அவர்களை அழைத்துச் செல்லுவதான நிச்சயமும் அவர்களுடைய முகங்களில் காணப்பட்டது. ஒரு யந்திரத்தின் சக்கரங்களுக்கு அடியில் விழுந்த ஒரு அற்பமான சுள்ளியைப் போன்று தாம் இருப்பதாக வீயர் நினைத்தார். அந்த யந்திரம் எப்படி வேலை செய்கிறது என்பதை அவரால் அறிந்து கொள்ள முடியவில்லை. ஆனால் அந்த யந்திரம் பூரண ஒழுங்கோடு வேலை செய்து வந்தது. அவரையும் மற்ற கைதிகளையும் விர்ஜின் பீல்டின் வலது பக்கத்தில் உள்ள ஒரு பெரிய வெள்ளை வீட்டிற்கு அழைத்துச் சென்றார்கள். அதைச் சுற்றி பிரம்மாண்டமான தோட்டம் இருந்தது. சன்னியாசினி மடத்திற்கு சமீபமாக அது இருந்தது. அது இளவரசர் ஷெர்பட்டாவினுடைய வீடு. சாதாரண நாட்களில் வீயர் அந்த வீட்டிற்கு அடிக்கடி வந்திருக்கிறார். சிப்பாய்கள் பேசிக் கொண்டதிலிருந்து அந்த வீட்டில் இப்பொழுது மார்ஷல் தாவூட் இருப்பதாக அறிந்து கொண்டார். முன் வாசலுக்கு அவர்கள் அழைத்துச் சென்றதும் வீட்டிற்குள்ளே ஒவ்வொருவராக அழைத்துச் செல்லப்பட்டார்கள். 6வது பேர் வழியாக வீயர் உள்ளே சென்றார். ஒரு கண்ணாடி கூடத்தின் வழியாகவும் முன் அறை வழியாகவும் ஒரு ஹால் வழியாகவும் அவருக்கு பழக்கமான இடங்களில் வழியாக வெல்லாம் வீயர் ஒரு நீளமான படிப்பு அறைக்கு கொண்டு போகப்பட்டார். அங்கே வாசலில் ஒரு உதவியாளர் நின்று கொண்டிருந்தார். மூக்கு கண்ணாடி அணிந்து அந்த அறையின் ஒரு கோடியில் ஒரு மேஜை மீது தாவூட் உற்று பார்த்து கொண்டிருந்தார். அவருக்கு சமீபம் வரையில் வீயர் சென்றார். ஆனால் தமக்கு முன்னால் இருந்த ஒரு காகிதத்தை தாவூட் படித்துக் கொண்டிருந்தபடியால் அவர் நிமிர்ந்து பார்க்கவில்லை. தமது கண்களை உயர்த்தாமலேயே மெதுவான குரலில் நீர் யார் என்று கேட்டார். வீயர் மௌனமாக இருந்தார். ஏனெனில் ஒரு வார்த்தை கூட பேசுவதற்கு அவரால் முடியவில்லை. தாவூட் என்பவர் ஒரு பிரெஞ்சு ஜெனரல் மட்டுமல்ல, ஒரு பிரபலமான சித்திரவதைக்காரர் என்பதையும் வீயர் அறிந்திருந்தார். அங்கே ஒரு கண்டிப்பான பள்ளிக்கூட வாத்தியார் தம்முடைய கேள்விக்கு பதிலை எதிர்பார்த்து காத்திருப்பதைப் போன்ற நிலைமையில் உட்கார்ந்திருந்த அவருடைய கனிவற்ற முகத்தை வீயர் பார்த்ததும் அவருக்கு ஒன்று தோன்றியது. பதில் சொல்லுவதற்கு தாம் தாமதிப்பதினால் தம்முடைய உயிருக்கு ஆபத்து ஏற்படலாம் என்று அவருக்கு தோன்றியது. ஆனால் என்ன சொல்லுவது என்பது அவருக்கு தெரியவில்லை. முதல் விசாரணையில் சொல்லிய பதிலை இப்பொழுதும் சொல்ல அவர் துணிவு கொள்ளவில்லை. என்றாலும் தமது அந்தஸ்தையும் பதவியையும் வெளிப்படுத்துவது அபாயகரமாகவும் தர்மசங்கடமாகவும் இருக்குமென்று அவர் நினைத்தார். ஆகவே அவர் மௌனமாக இருந்தார். ஆனால் என்ன செய்வது என்று அவர் தீர்மானிக்கும் முன்பாக தாவூட் தமது தலையை உயர்த்தி தமது மூக்கு கண்ணாடியை நெற்றிக்கு மேலே தள்ளி கண்களை இடுக்கி உன்னிப்பாய் அவரை பார்த்தார். எனக்கு அந்த மனிதரை தெரியும் என்று கனிவற்ற நிதானமான குரலில் வீயரை பயமுறுத்துவது போல கூறினார். வீயரின் முதுகில் ஓடிக்கொண்டிருந்த பீதியானது அவருடைய தலையை ஒரு இடுக்கியைப் போல பற்றிக் கொண்டது. என்னை உமக்கு தெரிந்திருக்க முடியாது ஜெனரலே. நான் உம்மை பார்த்ததே இல்லை.
அவர் ஒரு ருஷ்ய ஒற்றர் என்று தாவூட் இடை மறித்து அங்கிருந்த மற்றொரு ஜெனரலிடம் பேசினார். அவரை இது வரை பீயர் கவனிக்கவில்லை. தாவூட் அப்புறமாக திரும்பிக் கொண்டார். ஒரு எதிர் வாராத வேகம் தமது குரலில் தொனிக்க பீயர் வேகமாய் பேச ஆரம்பித்தார். இல்லை பிரபுவே என்று தாவூட் ஒரு கோமகன் என்பது அவருடைய நினைப்பிற்கு வந்ததும் பீயர் சொன்னார். இல்லை பிரபுவே, என்னை உமக்கு தெரிந்திருக்க முடியாது. நான் ஒரு தற்காப்பு படை அதிகாரி. மாஸ்கோவை விட்டு வெளியேறாமல் தங்கிவிட்டேன். உமது பெயர் என்ன என்று தாவூட் கேட்டார். பெதுகான். நீர் பொய் சொல்லவில்லை என்பதற்கு ஆதாரம் என்ன பிரபுவே என்று பீயர் ஆரம்பித்தார். அவர் கோபமாக பேசவில்லை. தயவான முறையிலேயே அவருடைய குரல் இருந்தது. தாவூட் தலை நிமிர்ந்து அவரை உன்னிப்பாக நோக்கினார். சில வினாடிகள் அவர்கள் இருவரும் ஒருவரையொருவர் பார்த்து கொண்டிருந்தார்கள். அந்த பார்வை தான் பீயரை காப்பாற்றியது. யுத்தத்தினால் ஏற்பட்ட நிலைமைகளும் சட்டங்களும் ஒரு பக்கமிருக்க, அந்த பார்வையானது அந்த இரண்டு மனிதர்களுக்குள்ளும் மனித உறவை ஏற்படுத்தியது. அந்த வினாடியில் ஏராளமான காரியங்கள் மங்கலாக அவர்கள் இருவருடைய உள்ளங்களிலும் ஓடிக்கொண்டிருந்தன. அவர்கள் இருவரும் மனித குலத்தின் குழந்தைகள் என்பதையும் அவர்கள் இருவரும் சகோதரர்கள் என்பதையும் அவர்கள் உணர்ந்தார்கள். முதல் தடவையாக பீயரை ஏறிட்டு நோக்கிய தாவூட்டுக்கு அவர் மேஜை மீது பார்த்து கொண்டிருந்த கடிதங்களில் மனித குல விஷயங்களும் உயிர்களும் புள்ளி விவரங்களாகவே தோன்றின. பீயர் ஏதோ சந்தர்ப்பத்தில் தோன்றியவர் என்று கருதி தாம் ஒரு கெட்ட காரியத்தை செய்து விட்டதாக மனச்சாட்சியை உறுத்தும்படியான நினைப்பு எதுவும் இல்லாமல் அவரை சுட்டுக்கெல்ல தாவூட் உத்தரவிட்டிருக்கலாம். ஆனால் இப்பொழுது பீயரிடம் ஒரு மனித உயிரை தாவூட் கண்டார். ஒரு வினாடி சிந்தித்தார். நீர் உண்மையை சொல்லுகிறீர் என்பதை எனக்கு எப்படி நிரூபிப்பீர் என்று தாவூட் கனிவற்ற விதமாக கேட்டார். ராம்பலை பற்றி பீயருக்கு ஞாபகம் வந்தது. அவருடைய படையின் பெயரையும் அவர் வசித்து வரும் வீட்டின் தெருவையும் பீயர் குறிப்பிட்டார். ஆனால் நீர் என்ன சொல்லுகிறீரோ அம்மாதிரி நீர் காணப்படவில்லையே என்று தாவூட் கேட்டார். தான் சொல்லியவைகளுக்கு ஆதாரங்கள் கொடுப்பதற்காக பீயர் பதறிய தொனியோடு திக்கி திக்கி பேசினார். அந்த வினாடியில் ஒரு உதவியாளர் உள்ளே வந்து தாவூட்டிடம் ஏதோ சொன்னார். அந்த செய்தியை கேட்டதும் தாவூட்டின் முகம் பிரகாசமடைந்தது. தமது யூனிபாரத்தின் புத்தான்களை முழுவதும் மாட்டினார். பீயரை முற்றிலும் அவர் மறந்து விட்டதைப் போல காணப்பட்டார். பீயரை பற்றி அந்த உதவியாளர் அவருக்கு ஞாபக மூட்டியபோது தமது தலையை பீயரை பார்த்து அசைத்து முகம் சுளித்து அவரை அழைத்துக் கொண்டு போகும்படி உத்தரவிட்டார். ஆனால் அவரை எங்கே அழைத்துக் கொண்டு போவார்கள் என்பதை பற்றி பீயருக்கு ஒன்றும் தெரியவில்லை. மீண்டும் அந்த வண்டி கொட்டகைக்கா அல்லது அவர்கள் விர்ஜின் பீல்டை கடந்து வந்தபோது அங்கே அவருடன் இருந்தவர்கள் காட்டிய தூக்கு மேடைக்கா என்பது பீயருக்கு தெரியவில்லை. அவர் தமது தலையை திருப்பி பார்த்தார். அந்த உதவியாளர் தாவூட்டிடம் வேறு ஏதோ ஒன்றை கேட்டார். ஆம், நிச்சயமாக என்று தாவூட் பதில் அளித்தார். ஆனால் இந்த ஆம் என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் என்பது பீயருக்கு தெரியவில்லை. தாம் எம்மாதிரி எந்த வழியாக எவ்வளவு தூரம் வந்தார் என்பதை பீயரால் பின்னால் நினைவு கூற முடியவில்லை. அவருடைய சக்திகள் எல்லாம் விரைத்து போய்விட்டன. அவர் கதிகலங்கி போயிருந்தார். தம்மை சுற்றி நடப்பவைகளை அவரால் கவனிக்க முடியவில்லை. மற்றவர்கள் நடந்தபோது அவருடைய கால்களும் நடந்தன. மற்றவர்கள் நின்றபோது அவருடைய கால்களும் நின்றன. அச்சமயத்தில் அவர் மனதில் தோன்றிய ஒரே எண்ணம் இதுதான்: தமக்கு மரண தண்டனை கொடுத்தது உண்மையில் யார்? முதலில் அவரை விசாரித்த அந்த விசாரணை கூட்டம் கொடுக்கவில்லை. அந்த விசாரணை கூட்டத்தில் உள்ள ஒருவர் கூட அம்மாதிரி கொடுக்க வேண்டுமென்பவராக காணப்படவில்லை. ஆகவே அவர்கள் கொடுத்திருக்க மாட்டார்கள். தாவூட்டும் கொடுத்திருக்க மாட்டார். ஏனெனில் அவர் மனித உணர்ச்சியோடு அவரை பார்த்தார். அடுத்த வினாடியில் தாம் தவறு செய்ததாக தாவூட் ஒரு வேளை உணர்ந்து கொண்டிருக்கலாம். அந்த சமயத்தில் தான் ஒரு உதவியாளர் அங்கே வந்து அவரிடம் ஏதோ சொன்னார். அந்த உதவியாளர் அச்சமயம் அங்கே வராமல் இருந்திருக்கலாம். என்றாலும் எந்த விதமான கெட்ட நினைப்போடும் அவர் அங்கே வரவில்லை. அப்படியானால் அவருக்கு மரண தண்டனை கொடுத்து அவரை கொன்று அவருடைய வாழ்க்கையை பறிப்பது யார்? அவருடைய பழைய நினைவுகளையும் பழைய ஆசைகளையும் நம்பிக்கைகளையும் சிந்தனைகளையும் கொண்டுள்ள அந்த பீயருக்கு மரண தண்டனை கொடுத்து நிறைவேற்றுவது யார்? இதை யார் செய்கிறார்கள்? யாரும் இதை செய்யவில்லை என்று பீயர் உணர்ந்தார். அது ஒரு அரசாங்க முறை சந்தர்ப்பங்கள் எல்லாம் ஒன்று கூடும்போது நடக்கக்கூடிய காரியம். ஏதோ ஒருவித முறைதான் பீயராகிய அவரை கொன்று
அவருடைய மற்றும் ஒவ்வொரு காரியங்களையும் அவரிடமிருந்து பறித்து அவரை நாசமாக்குகிறது. 12.11 இளவரசர் ஷெர்பட்டாவினுடைய வீட்டிலிருந்து கைதிகளை விர்ஜின் பீல் வழியாக சன்னியாசினி மடத்திற்கு இடது பக்கமாக அழைத்துச் சென்றார்கள். அங்கே ஒரு தோட்டம் இருந்தது. அந்த தோட்டத்தில் ஒரு கம்பம் நாட்டப்பட்டிருந்தது. அந்த கம்பத்திற்கு அப்புறமாக பூமியில் புதிதாக குழி வெட்டியிருந்தார்கள். அந்த கம்பத்திற்கு பக்கத்திலும் அந்த குழியைச் சுற்றிலும் அரைவட்டமாக கூட்டம் நின்று கொண்டிருந்தது. அந்த கூட்டத்தில் சில ருகியர்கள் தான் இருந்தார்கள். மற்றவர்கள் எல்லாரும் அப்பொழுது பாரா வேலையில் இல்லாத நெப்போலியனுடைய சிப்பாய்களாகும். ஜெர்மனியர்களும் இத்தாலியர்களும் பிரெஞ்சுக்காரர்களுமான அவர்கள் வெவ்வேறு விதமான யூனிபாரங்களை அணிந்து கொண்டிருந்தார்கள். அந்த கம்பத்திற்கு வலது பக்கமும் இடது பக்கமும் பிரெஞ்சு துருப்புகள் நீல நிற யூனிபாரங்களையும் சிகப்பு வாகு வலயங்களையும் அணிந்து உயரமான தொப்பிகளையும் உயரமான ஜோடுகளையும் அணிந்து வரிசை வரிசையாக நின்று கொண்டிருந்தார்கள். கைதிகளை பட்டியல் பிரகாரம் வரிசையாக நிறுத்தி வைத்தார்கள். அந்த வரிசையில் 6ஆவதாக பீயர் நின்றார். அந்த வரிசையில் இருந்து தான் கைதிகளை அந்த கம்பத்திற்கு அழைத்துச் சென்றார்கள். திடீரென்று 2 பக்கங்களிலும் தமாரங்கள் முழங்கின. அந்த சப்தத்தை கேட்டதும் தம்முடைய ஆத்மாவின் ஒரு பகுதியை பிடுங்கிவிட்டதைப் போல பீயர் உணர்ந்தார். அவருக்கு சிந்திக்கும் சக்தியோ உணரும் சக்தியோ எதுவும் இல்லாமல் போய்விட்டது. அவரால் காதால் கேட்கவும் கண்ணால் பார்க்கவும் தான் முடிந்தது. அவருக்கு ஒரே ஒரு விருப்பந்தான் இருந்தது. அதாவது அப்பொழுது நேர வேண்டியிருந்த அந்த பயங்கரமான காரியம் துரிதமாக நிறைவேறிவிட வேண்டும் என்பதே அந்த விருப்பம். தம்முடைய சகோதர கைதிகளை சுற்றி பார்த்து அவர்களை கவனமாக நோக்கினார். முதலில் நின்ற இருவரும் தலை முடி முட்டை அடிக்கப்பட்ட தண்டனை அடைந்த குற்றவாளிகளாக காணப்பட்டார்கள். ஒருவன் உயரமாகவும் ஒல்லியாகவும் இருந்தான். மற்றொருவன் அழுத்தமான வருணம் கொண்டவனாகவும் நிறைய தலைமுடி உடையவனாகவும் புஷ்டியானவனாகவும் தட்டையான மூக்கை உடையவனாகவும் காணப்பட்டான். 3வது ஆசாமி வீட்டு வேலை செய்யும் ஒரு அடிமை. அவனுக்கு சுமார் 45 வயதிருக்கும். தலை முடி நரைத்திருந்தது. உடம்பு புஷ்டியாக காணப்பட்டது. 4வது ஆசாமி ஒரு விவசாயி. லட்சணமாகவும் அகன்ற மெல்லிய பழுப்பான வர்ணமுள்ள தாடியோடும் கருப்பு கண்களோடும் விளங்கினான். 5வது ஆசாமி ஒரு தொழிலாளி. ஒல்லியாகவும் மஞ்சள் நிறமுள்ள முகத்தோடும் துளதுளப்பான மேல் சட்டையுடனும் காணப்பட்டான். அவன் சுமார் 18 வயதுள்ள ஒரு வாலிபன். கைதிகளை தனித்தனியாக சுட வேண்டுமா அல்லது ஜோடி ஜோடியாக சுட வேண்டுமா என்று பிரெஞ்சுக்காரர்கள் பேசிக் கொண்டிருந்ததை பீயர் கேட்டார். ஜோடி ஜோடியாக என்று அங்கிருந்த பிரெஞ்சு அதிகாரி அமைதியான கண்டிப்பான குரலில் உத்தரவிட்டார். சிப்பாய்களின் வரிசைகளில் பரபரப்பு ஏற்பட்டது. அவர்கள் எல்லாரும் அவசரப்பட்டு கொண்டிருந்தார்கள் என்பது நன்றாய் தெரிந்தது. அதாவது தங்களுக்கு தெரிந்த ஒரு காரியத்தை செய்து முடிப்பதற்காக அவசரப்படுகிறவர்களைப் போல அவர்கள் காணப்படவில்லை. ஆனால் தங்கள் யோசனைக்கு எட்டாத மனதிற்கு பிடித்தமில்லாத ஒரு காரியத்தை செய்து தீர வேண்டியதாய் இருக்கிறதே என்ற நினைப்போடு அவர்கள் இருப்பதாக காணப்பட்டார்கள். கழுத்து பட்டி அணிந்து கொண்டிருந்த ஒரு பிரெஞ்சு அதிகாரி அந்த கைதிகளின் வரிசைக்கு பக்கத்தில் வந்து அவர்களுக்கு கொடுத்துள்ள தண்டனையை பற்றி பிரெஞ்சு மொழியிலும் ருஷ்ய மொழியிலும் வாசித்து காட்டினார். பின்னால் 2 ஜோடி பிரெஞ்சுக்காரர்கள் அந்த தண்டனை அடைந்த குற்றவாளிகளிடம் வந்தார்கள். அந்த அதிகாரியின் உத்தரவுப்படி முதலில் நின்ற 2 பேர்களை அழைத்து கொண்டு போனார்கள். அந்த குற்றவாளிகள் அங்கிருந்த கம்பத்திற்கு போனதும் நின்றார்கள். சாக்குகள் கொண்டு வரப்பட்டன. காயமடைந்த ஒரு மிருகம் தன்னை நெருங்கிக் கொண்டிருக்கும் வேட்டைக்காரனை பார்ப்பது போல அவர்கள் சுற்றிலும் வாய் பேசாமல் பார்த்து கொண்டிருந்தார்கள். அவர்களில் ஒருவன் விடாமல் சிலுவை குறி காட்டிக் கொண்டிருந்தான். மற்றொருவன் தனது முதுகை சொரிந்து கொண்டு புன்னகை காட்டுவதைப் போல உதட்டை அசைத்தான். வேகமாக அவர்களுடைய கண்களை சிப்பாய்கள் கட்டிவிட்டு தலைக்கு மேலாக சாக்குகளை போட்டு மூடி அவர்களை அந்த கம்பத்தோடு கட்டினார்கள். குறி பார்த்து சுடுகிற 12 சிப்பாய்கள் அங்கிருந்த வரிசைகளில் இருந்து விலகி தங்கள் துப்பாக்கிகளோடு உறுதியான நடையோடு நடந்து அந்த கம்பத்திற்கு 8 அடி தூரத்தில் வந்து நின்றார்கள். என்ன நடக்கப் போகிறது என்பதை பார்ப்பதை தவிர்ப்பதற்காக பீயர் மற்றொரு பக்கம் திரும்பிக் கொண்டார். திடீரென்று துப்பாக்கி சுடும் சப்தம் கேட்டது. மிகுந்த பயங்கரமாக இடியை விட பலமாக அது கேட்டதாக பீயருக்கு தோன்றியது. அவர் திரும்பி பார்த்தார். அங்கே சிறிது புகை காணப்பட்டது. அங்கு வெட்டப்பட்டிருந்த குழிக்கு பக்கத்தில் பிரெஞ்சுக்காரர்கள் வெளிரிய முகங்களோடும் நடுங்கிய கைகளோடும் எதையோ செய்து கொண்டிருந்தார்கள்.
மேலும் 2 கைதிகள் கம்பத்திற்கு கொண்டு போகப்பட்டார்கள். முன்னால் செய்த அதே முறையில் இந்த கைதிகளும் அங்கு வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தவர்களை வீணாக நோக்கினார்கள். தங்களை காப்பாற்றும்படி கேட்பது போன்ற பார்வை அவர்களுடைய முகங்களில் தோன்றின. தங்களுக்கு என்ன நடக்கப் போகிறது என்பதை அவர்கள் அறிய முடியாமலோ அல்லது நம்ப முடியாமலோ இருப்பதாக காணப்பட்டார்கள். அவர்களால் அதை நம்ப முடியவில்லை. ஏனெனில் அவர்களுடைய உயிர்கள் அவர்களுக்கு எவ்வளவு முக்கியமானவை என்பதை அவர்கள் மட்டுமே அறிய முடியுமாகையால் அவர்களுடைய உயிர்களை அவர்களிடமிருந்து பறிக்க முடியும் என்பதை அவர்களால் அறியவோ நம்பவோ முடியவில்லை. மீண்டும் அதை பார்ப்பதற்கு பீயர் விரும்பவில்லை. ஆகவே தமது தலையை மீண்டும் திருப்பிக் கொண்டார். மீண்டும் ஒரு பயங்கரமான வெடியைப் போன்ற சப்தம் பீயரின் காதுகளை வந்து தாக்கியது. அதே சமயத்தில் புகையையும் இரத்தத்தையும் அவர் பார்த்தார். அந்த பிரெஞ்சுக்காரர்கள் வெளிரிய வீதியுற்ற முகங்களோடு மீண்டும் அந்த கம்பத்திற்கு பக்கத்தில் தங்களுடைய நடுங்கிய கைகளால் ஒருவருக்கொருவர் இடையூறாக எதையோ செய்து கொண்டிருந்தார்கள். வேகமாக மூச்சு விட்டுக்கொண்டு அங்கே என்ன நடக்கிறது என்பதை அறிய விரும்புகிறவரைப் போல பீயர் சுற்றிலும் பார்த்தார். அவருடைய பார்வையை சந்தித்த மற்றவர்களுடைய பார்வைகளிலும் அதே கேள்வியே காணப்பட்டது. அங்கிருந்த ருஷியர்கள், பிரெஞ்சு சிப்பாய்கள், அதிகாரிகள் ஆகிய எல்லாருடைய முகங்களிலும் தமது உள்ளத்தில் இருப்பதைப் போன்ற ஒரே மாதிரியான பீதியையும் பயங்கரத்தையும் போராட்டத்தையும் அவர் கண்டார். ஆனால் இதையெல்லாம் யார் செய்கிறார்கள்? அவர்களுக்கு என்னைப் போலவே சங்கடப்படுகிறார்கள். அப்படியானால் இதைச் செய்வது யார் யார் என்று அவருடைய மனதில் ஒரு வினாடி சிந்தனை ஒளி வீசியது. 86வது 86 பிரிவைச் சேர்ந்த குறி பார்த்து சுடுகிறவர்கள் முன்னால் வருக என்று யாரோ ஒருவர் கூச்சலிட்டார். பீயருக்கு பக்கத்தில் இருந்த அந்த 5வது கைதியை தனியாக அழைத்துச் சென்றார்கள். தாம் காப்பாற்றப்பட்டதை பீயரால் அறிந்து கொள்ள முடியவில்லை. தம்மையும் தம்முடன் இருந்த மற்றவர்களையும் அந்த மரண தண்டனை நிறைவேற்றப்படுவதை பார்ப்பதற்காகவே அங்கே அழைத்து வந்திருக்கிறார்கள் என்பதை அவர் அறிந்து கொள்ளவில்லை. ஆகவே வரவர வளர்ந்து வரும் பயங்கர நினைப்போடு எந்த விதமான விடுதலை உணர்ச்சியோ மகிழ்ச்சி உணர்ச்சியோ இல்லாமல் அங்கே நடப்பதை நோக்கிக் கொண்டிருந்தார். அந்த 5வது மனிதன் தான் துளதுளப்பான மேற்சட்டையை போட்டு கொண்டிருந்த தொழிலாளி. அவன் மீது அவர்கள் கையை வைத்ததும் வீதியோடு அவன் துள்ளி பீயரை பற்றிக் கொண்டான். பீயர் உடல் பதறி அவனிடமிருந்து தம்மை விடுவித்துக் கொண்டார். அந்த வாலிபனால் நடக்க முடியவில்லை. அவனை கைகளுக்கு அடியில் தாங்கி இழுத்துக்கொண்டு போனார்கள். அவன் கதறினான். அவனை கம்பத்திற்கு பக்கத்தில் கொண்டு போனதும் ஏதோ ஒன்றை திடீரென்று அறிந்து கொண்டவனைப் போல அவன் அமைதியானான். கதறுவது உபயோகமற்றது என்பதை அவன் அறிந்து கொண்டானா அல்லது தன்னை அவர்கள் கொல்லுவது என்பது மனதினாலும் நினைக்க முடியாத காரியம் என்று அவன் நினைத்தானா என்பது தெரியவில்லை. எப்படியிருந்தாலும் அந்த கம்பத்திற்கு பக்கத்தில் மற்றவர்களைப் போல தனது கண்களை கட்டுவதற்காக எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தான். ஒரு காயமடைந்த மிருகத்தைப் போல தனது பிரகாசமான கண்களால் சுற்றிலும் நோக்கினான். தமது பார்வையை திருப்பிக் கொள்ளவோ அல்லது கண்களை மூடிக்கொள்ளவோ பீயரால் இப்பொழுது முடியவில்லை. அங்கிருந்த கூட்டத்தினரைப் போலவே அவருடைய பரபரப்பும் ஆவலும் இந்த 5வது கொலை சமயத்தில் உச்ச நிலைக்கு போயின. மற்றவர்களைப் போலவே இந்த 5வது மனிதனும் அமைதியாக காணப்பட்டான். தன்னுடைய துளதுளப்பான மேற்சட்டையை அவன் இறுக்கி போட்டுக் கொண்டான். தன்னுடைய வெறும் காலை மற்றொரு காலால் தேய்த்து கொண்டான். அவனுடைய கண்களை அவர்கள் கட்ட ஆரம்பித்த போது அந்த முடிச்சு அவனுடைய பெண் தலையில் வலியை கொடுத்தபடியால் அதை கொஞ்சம் சரி செய்து கொண்டான். பின்னால் அவனை அந்த இரத்தம் தோய்ந்த கம்பத்தோடு அவர்கள் நிறுத்தி வைத்தபோது அவன் பின்னால் சாய்ந்தான். அந்த நிலை அவனுக்கு சுகரியமாக இல்லாதபடியால் நிமிர்ந்து நின்று தனது கால்களை சரி செய்து கொண்டு மீண்டும் சுகரியமாக பின்னால் சாய்ந்து கொண்டான். அவனிடமிருந்து பீயர் தனது கண்களை எடுக்காதபடியால் அவனுடைய அசைவுகள் ஒவ்வொன்றையும் அவர் கவனித்து வந்தார். உத்தரவு கொடுக்கப்பட்டதென்று தோன்றியது. ஏனெனில் 8 துப்பாக்கிகளின் வெடி சப்தம் கேட்டது. ஆனால் பீயர் பின்னால் எவ்வளவு தான் முயன்று பார்த்தாலும் அப்பொழுது துப்பாக்கி சப்தம் கேட்டதாக அவருடைய நினைவுக்கு தோன்றவே இல்லை. ஆனால் அந்த தொழிலாளி அவனை கட்டியிருந்த கயிறுகளில் திடீரென்று சாய்ந்து விழுந்ததை அவர் பார்த்தார். அவனுடைய உடம்பில் 2 இடங்களில் இருந்து இரத்தம் வருவதைக் கண்டார். அவனுடைய கனத்தை தாங்க முடியாமல் அந்த கயிறுகள் நெகிழ்ந்ததையும் அவர் கண்டார். அவன் கீழே விழுந்ததையும் அவனுடைய தலை இயற்கைக்கு விரோதமாக கீழே தொங்கிக் கொண்டிருந்ததையும் அவனுடைய ஒரு கால் அவனுக்கு அடியில் மடங்கியிருந்ததையும் அவர் கண்டார்.
உடனே அந்த கம்பத்திற்கு பீயர் ஓடினார். ஒருவரும் அவரை தடுக்கவில்லை. வீதியுற்ற தோற்றத்தோடு கூடிய சிலர் அந்த தொழிலாளியை சுற்றி நின்று எதையோ செய்து கொண்டிருந்தார்கள். ஒரு வயதான அடர்ந்த மீசையுள்ள பிரெஞ்சுக்காரர் அவருடைய கீழ் நாடி நடுங்கிக் கொண்டிருக்க அந்த கயிறுகளை அவிழ்த்து விட்டார். அந்த உடம்பு கீழே சாய்ந்து விழுந்தது. சிப்பாய்கள் அதை தாறுமாறாக அந்த கம்பத்திலிருந்து இழுத்துச் சென்று அங்கு வெட்டப்பட்டிருந்த குழியில் தள்ளினார்கள். அவர்கள் எல்லாரும் குற்றவாளிகள் என்று தெளிவாகவும் நிச்சயமாகவும் அவர்களுக்கு தோன்றியபடியால் அவர்கள் செய்த குற்றங்களைப் பற்றி சின்னங்களை துரிதமாக அவர்கள் மறைத்தாக வேண்டும். அந்த குழியை பீயர் நோக்கினார். அந்த வாலிப தொழிலாளியின் உடல் அவனுடைய முழங்கால்கள் தலையோடு நெருங்கி இருக்கிற விதத்தில் அங்கே கிடந்தது. ஒரு தோளை விட மற்றொரு தோள் உயரமாய் இருந்தது. அந்த தோள் ஒழுங்காகவும் வலிப்பு கொண்ட முறையிலும் உயர்ந்து கொண்டும் தாழ்ந்து கொண்டும் இருந்தது. ஆனால் அதற்குள்ளாக அந்த உடல் மீது மண்ணை போட ஆரம்பித்து விட்டார்கள். மன கஷ்டப்பட்டு கொண்டிருந்த ஒரு சிப்பாய் கரகரப்பான தொனியிலும் கோபமாகவும் பீயரை நோக்கி பின்னால் போகும்படி கத்தினான். அவன் சொல்லுவதை பீயரால் உணர்ந்து கொள்ள முடியாததால் அவர் அந்த கம்பத்தின் பக்கத்திலேயே நின்றார். அதன் பின்னால் அவரை வேறு ஒருவரும் விரட்டவில்லை. அந்த குழியெல்லாம் மூடப்பட்ட பின்பு அந்த அதிகாரி உத்தரவு கொடுத்தார். பீயரை மீண்டும் அவருடைய இடத்திற்கு அழைத்துச் சென்றார்கள். அந்த கம்பத்திற்கு இரு புறங்களிலும் வரிசையாக நின்ற துருப்புகள் வாதி திரும்பி அந்த கம்பத்தை கடந்து நிதானமாக சென்றார்கள். குறி பார்த்து சுடக்கூடிய 24 சிப்பாய்களும் தங்களுடைய காலி துப்பாக்கிகளோடு அந்த வட்டத்தின் மத்தியிலிருந்து அந்த சிப்பாய் வரிசைகள் புறப்பட்டு போன போது அவற்றோடு போய் சேர்ந்து கொள்வதற்காக ஓடினார்கள். அந்த வட்டத்திலிருந்து ஜோடி ஜோடியாக ஓடிய அந்த சுட்டவர்களை இப்பொழுது பீயர் வெறித்த கண்களோடு நோக்கினார். ஒருவனை தவிர மற்ற எல்லாரும் சிப்பாய் வரிசைகளில் சேர்ந்து கொண்டார்கள். வாலிப சிப்பாயாகிய அந்த ஒருவனுடைய முகம் சவத்தைப் போல வெளுத்திருந்தது. தனது தொப்பியை அவன் பின்னால் தள்ளி விட்டுக்கொண்டு தன்னுடைய துப்பாக்கியை பூமியில் நிறுத்தி அவன் எந்த இடத்தில் இருந்து சுட்டானோ அங்கேயே அந்த குழிக்கு பக்கத்திலேயே இன்னமும் நின்று கொண்டிருந்தான். ஒரு குடிகாரனைப் போல இப்படியும் அப்படியுமாக அவன் ஆடிக்கொண்டிருந்தான். கீழே விழுந்து விடாமல் இருப்பதற்காக கால்களை முன்னும் பின்னும் வைத்தான். ஒரு முதிய அதிகாரி அந்த சிப்பாய்களின் வரிசையில் இருந்து ஓடி வந்து அவனுடைய முழங்கையை பற்றி மீண்டும் அவனுடைய வரிசைக்கு இழுத்துச் சென்றார். அங்கு கூடி நின்ற ருரியர்களும் பிரெஞ்சுக்காரர்களும் அடங்கிய அந்த கூட்டம் கலைய ஆரம்பித்தது. அவர்கள் எல்லாரும் தங்கள் தலைகளை தொங்க விட்டுக்கொண்டு முனமாக அதை விட்டு போனார்கள். நெருப்பு வைப்பவர்களுக்கு இது ஒரு நல்ல பாடமாக இருக்கும் என்று ஒரு பிரெஞ்சுக்காரன் சொன்னான். அப்படி பேசியவனை பீயர் திரும்பி பார்த்தார். அங்கே நடந்த காரியத்தை பார்த்த பின்பு அதிலிருந்து விடுதலை பெறுவதற்காக முயற்சித்து அதை பெற முடியாமல் தவிர்த்த சிப்பாய்தான் அம்மாதிரி பேசியவன் என்பதை பீயர் கண்டார். அந்த சிப்பாய் தான் என்ன பேசுவதற்கு ஆரம்பித்தானோ அதை முடிக்காமல் தனது கையை நம்பிக்கையற்ற விதமாய் ஆட்டிக்கொண்டு அங்கிருந்து போய் விட்டான். 12.12 பீயரை அழைத்துச் சென்றார்கள். அங்கிருந்த இருட்டில் சுமார் 20 பேர் பீயரை சூழ்ந்து கொண்டார்கள். அவர்கள் யார் என்பதையோ எதற்காக அங்கே இருக்கிறார்கள் என்பதையோ அவரிடம் என்ன எதிர்பார்க்கிறார்கள் என்பதையோ அறியாமலேயே அவர் அவர்களை பார்த்தார். அவர்கள் சொல்லுவதை எல்லாம் அவர் கேட்டார். ஆனால் அந்த வார்த்தைகளின் பொருள் மட்டும் அவருக்கு புரியவில்லை. அவற்றின் பொருள் என்ன என்பதை மரண தண்டனையை நிறைவேற்றிய பின்பு மற்ற கைதிகளில் இருந்து பீயரை தனியாக பிரித்து ஒரு அசுத்தமான பாழடைந்த சிறிய மாதா கோயிலில் கைதியாக வைத்திருந்தார்கள். அன்று மாலையில் ஒரு அதிகாரி 2 சிப்பாய்களோடு அங்கே வந்து அவரை மன்னித்து விட்டதாகவும் யுத்த கைதிகளோடு அவரை பாசறையில் கொண்டு வைக்கப் போவதாகவும் கூறினார். அவர் என்ன சொன்னார் என்பதை அறிந்து கொள்ளாமலேயே பீயர் எழுந்து சிப்பாய்களோடு சென்றார். அவரை அந்த மைதானத்தின் கோடிக்கு அழைத்துச் சென்றார்கள். அங்கே கரிந்து போன பலகைகளாலும் உத்தரங்களாலும் சில கொட்டகைகளை ஏற்படுத்தியிருந்தார்கள். அவற்றில் ஒன்றுக்கு அறிந்து கொள்ள அவர் முயற்சி செய்யவும் இல்லை. அவரிடம் கேட்ட கேள்விகளுக்கு அவர் பதில் சொன்னார். ஆனால் தம்முடைய பதில்களை யார் கவனிக்கிறார்கள் என்பதையோ அவர்களால் புரிந்து கொள்ள முடிகிறதா என்பதையோ பற்றி அவர் சிந்திக்கவில்லை. அவர்களுடைய முகங்களையும் உருவங்களையும் அவர் பார்த்தார். அவைகளும் அவருக்கு அதே மாதிரியாக பொருளற்றவையாகவே தோன்றின. கொலை செய்ய விரும்பாத மனிதர்களால் கொலை செய்யப்பட்ட அந்த பயங்கர கொலைகளை பார்த்த வினாடியில் இருந்து அவருடைய வாழ்க்கையின் உயிர் நிலை அவரிடமிருந்து பறித்து கொள்ளப்பட்டதாக அவர் உணர்ந்தார். அந்த உயிர் விசைத்தான்
எல்லாம் உயிர் உள்ளதாக தோன்றும்படி செய்து வந்தது. அதன் மீது தான் எல்லாம் பொறுத்து நின்றன. இப்பொழுது அந்த உயிர் விசை அவரிடமிருந்து பறிக்கப்பட்டதால் எல்லாம் அர்த்தமற்ற குப்பைகளாக சரிந்து விழுந்தது போல அவருக்கு தோன்றின. பிரபஞ்சத்தின் ஒழுங்கு முறையிலும் மனித குலத்திலும் தம்முடைய சொந்த ஆத்மாவிடத்திலும் கடவுளிடத்திலும் இருந்த அவருடைய நம்பிக்கை அழிந்து போயிற்று. இம்மாதிரி அவர் முன்பு அனுபவித்து இருக்கிறார் என்றாலும் இப்பொழுது உள்ளதைப் போல எப்பொழுதும் அவருக்கு அவ்வளவு பலமாக அந்த உணர்ச்சி ஏற்பட்டதில்லை. இம்மாதிரியான சந்தேகங்கள் முன்பு அவருக்கு ஏற்பட்ட போதெல்லாம் அவருடைய தவறான செய்கைகளின் பலனாகவே அவை ஏற்பட்டன. அவருடைய இயக்கத்தில் இருந்து விடுதலை பெற வேண்டுமானால், அவருக்கு ஏற்பட்ட அந்த சந்தேகங்களில் இருந்து நிவர்த்தி பெற வேண்டுமானால் அவருக்குள்ளாகவே தான் அவர் கனடு பிடிக்க வேண்டும் என்று அவருடைய உள்ளத்தின் ஆழத்தில் அவர் உணர்ந்து வந்தார். ஆனால் இப்பொழுது பிரபஞ்சமே நொறுங்கி அவருடைய கண்களின் முன்பாக விழுந்து விட்டதாக அவர் உணர்ந்தார். உபயோகமற்ற இடிபாடுகள்தான் அங்கே மீதமாய் இருக்கின்றன என்றும் இதற்கு அவருடைய தவறு எதுவும் காரணம் அல்லவென்றும் அவர் உணர்ந்தார். வாழ்க்கையின் பொருளில் மீண்டும் அவருக்கு நம்பிக்கை ஏற்படும்படி செய்வது அவருடைய சக்தியில் இல்லை என்பதையும் அவர் உணர்ந்தார். அந்த இருளில் அவரை சுற்றி பலர் நின்று கொண்டிருந்தார்கள். அவரை பற்றிய ஏதோ ஒன்றின் மீது அவர்களுக்கு மிகுந்த சிரத்தை இருந்ததாக தோன்றியது. அவர்கள் அவரிடம் எதையோ சொல்லிக் கொண்டும் கேட்டுக்கொண்டும் இருந்தார்கள். பின்னால் அவர்கள் அவரை எங்கோ அழைத்துச் சென்றார்கள். கடைசியாக அந்த கொட்டகையின் ஒரு மூலையில் சிலர் கூடி சிரித்து கொண்டும் பேசிக்கொண்டும் இருந்த இடத்திற்கு அவர் கொண்டு போகப்பட்டார். நல்லது, அப்படியானால் தோழர்களே, அதோ அவர் இளவரசர்தான், அவர்தான் என்று அந்த கொட்டகையின் மற்றொரு பக்கத்திலிருந்து ஒரு குரல் சொல்லிக் கொண்டிருந்தது. அவர்தான் என்ற வார்த்தையை அந்த குரல் அழுத்தமாக சொல்லியது. சுவருக்கு பக்கத்தில் கிடந்த வைக்கோல் குவியல் மீது முனமாகவும் அசைவற்றும் சில சமயங்களில் கண்களை திறந்து கொண்டும் சில சமயங்களில் மூடிக்கொண்டும் பீயர் அமர்ந்திருந்தார். அவர் கண்களை மூடியதும் அந்த வாலிப தொழிலாளியின பயங்கர முகம் அவர் மனக்கண் முன்பு தோன்றும். அந்த முகத்தில் கபடம் இல்லாமல் இருந்தபடியால் அது அதிக பயங்கரமானதாய் தென்பட்டது. அங்கே கொலை செய்தவர்களின் முகங்களும் அவர்களுக்கு ஏற்பட்டிருந்த மனக்குழப்பத்தினால் அதிக பயங்கரமாக தோன்றின. அவர் மீண்டும் தமது கண்களை திறந்து தம்மை சுற்றிலும் இருந்த இருளை வெறித்து பார்த்து கொண்டிருந்தார். அவருக்கு பக்கத்தில் ஒரு சிறிய மனிதன் குனிந்து உட்கார்ந்து கொண்டிருந்தான். அந்த மனிதன் செய்யும் ஒவ்வொரு அசைப்பின் போதும் அவனுடைய வியர்வை நெடி அவருக்கு வந்து கொண்டிருந்தபடியால் தான் அங்கே ஒருவன் இருக்கிறான் என்பதை அவர் அறிந்து கொண்டார். அந்த இருளில் அவன் தன்னுடைய கால்களில் எதையோ செய்து கொண்டிருந்தான். வீயரால் அவனுடைய முகத்தை பார்க்க முடியவில்லை என்றாலும் அவன் இவரை விடாமல் பார்த்து கொண்டிருப்பதாக அவர் உணர்ந்தார். பின்னால் இருளில் பார்த்து பழக்கப்பட்ட பின்பு தன் கால்களில் கட்டப்பட்டுள்ள கால் பட்டிகளை அவன் அவிழ்த்து கொண்டிருப்பதை அவர் கண்டார். அவன் அதை அவிழ்க்கும் விதமானது வீயருக்கு அதில் சிரத்தையை உண்டு பண்ணியது. அவன் தன்னுடைய கால் பட்டியின் மீது கட்டப்பட்டிருந்த கயிற்றை அவிழ்த்த பின்பு அந்த கால் பட்டியை கவனமாக சுருட்டி வைத்து விட்டு மற்றொரு காலில் உள்ளதை அவிழ்க்க ஆரம்பித்தான். அச்சமயம் வீயரை நோக்கினான். முதலாவது கயிற்றை அவனுடைய ஒரு கை அவிழ்த்து விட்டபோது மற்றொரு கை அந்த இரண்டாவது காலில் இருந்த கால் பட்டியை அவிழ்த்துக் கொண்டிருந்தது. இந்த விதமாக அந்த கால் பட்டியை ஒவ்வொரு கையும் மாற்றி மாற்றி அவிழ்த்த பின்பு அவற்றை அவனுடைய தலைக்கு மேலாக இருந்த ஒரு கொம்பில் மாட்டி வைத்தான். பின்னால் அவன் ஒரு கத்தியை எடுத்து எதையோ வெட்டிவிட்டு மீண்டும் அந்த கத்தியை மடக்கி தனது தலையணைக்கு கீழே வைத்துக் கொண்டான். அவன் இப்பொழுது சுகரியமாக உட்கார்ந்து தனது கைகளை முட்டுகளில் கட்டிக்கொண்டு குத்திட்ட பார்வையோடு வீயரை நோக்கினான். இந்த வேலைகளை அவன் திறமையாக செய்ததினாலும் அவனுடைய சாமான்களை ஒரு மூலையில் ஒழுங்காக வைத்திருந்ததினாலும் ஏதோ ஒரு இன்பமான இதமான உணர்ச்சி வீயருக்கு ஏற்பட்டது. அவன் மீது வைத்த கண்களை எடுக்காமலேயே அவர் பார்த்து கொண்டிருந்தார். நீர் மிகுதியான துன்பங்களை அனுபவித்திருப்பீர் என்று தோன்றுகிறது ஐயா என்று அந்த சிறிய மனிதன் திடீரென்று கூறினான். அவனுடைய இழுத்து இழுத்து பேசும் குரலில் மிகுந்த கபடமற்ற தன்மையும் அன்பும் காணப்பட்டன. அதற்கு பதில் கூற வீயர் முயற்சித்தார். ஆனால் அவருடைய நாடி நடுங்கிக் கொண்டிருந்தது. அவருடைய கண்களில் கண்ணீர் நிறைந்திருந்தது. அவருடைய குழப்பத்தை வெளியே தெரியும்படி விடாமல் அந்த சிறிய மனிதன் முன் மாதிரியே இனிமையான தொனியில் உடனே பேச ஆரம்பித்தான். வாலிபரே, ஒன்றும் வருத்தப்பட வேண்டாம் என்று அவன் சொன்னான். ருஷ்ய விவசாய பெண்கள் ஆதரவாகவும் கனிவோடும் இழுத்து இழுத்து பேசுவதைப் போல அவனுடைய பேச்சு இருந்தது. வருத்தப்பட வேண்டாம்,
நண்பரே, ஒரு மணி நேரம் கஷ்டப்பட்டு ஒரு யுகம் வாழ வேண்டும், அப்படித்தான விஷயம் இருக்கிறது எனது அன்பானவரே. இங்கே நாம் எந்த விதமான குற்றமும் செய்யாமல் வாழ்கிறோம். கடவுளுக்கு நன்றி. இந்த மக்களிலும் நல்லவர்களும் இருக்கிறார்கள், கெட்டவர்களும் இருக்கிறார்கள் எனறு அவன் சொன்னான். இன்னமும் பேசிக்கொண்டே தன்னுடைய முட்டுகளில் ஊன்றி லாவகமாக திரும்பி எழுந்தான். அவன் இருமிக்கொண்டே அந்த கொட்டகையின் மற்றொரு பகுதிக்கு போனான். ஏ அயோக்கியனே, நீ மீண்டும் வந்து விட்டாயா? அதற்கு ஞாபக சக்தி இருக்கிறது. இப்பொழுது அது போதும் என்று அந்த கனிவான குரல் கொட்டகையின் மற்றொரு கோடியில் பேசுவது பீயருக்கு கேட்டது. அந்த சிப்பாய் அவன் மீது தாவிக் கொண்டிருந்த அந்த சிறிய நாயை தள்ளிவிட்டு திரும்பவும் தன்னுடைய இடத்திற்கு வந்து கீழே அமர்ந்தான். அவனுடைய கையில் ஒரு கந்தலில் ஏதோ சுற்றப்பட்டிருந்தது. இங்கே பாரும், இதை கொஞ்சம் சாப்பிடும் ஐயா என்று அவன் முன்னால் பேசியதைப் போலவே மரியாதையான தொனியில் பேசி அந்த கந்தலை அவிழ்த்து சில வெந்த உருளைக்கிழங்குகளை பீயருக்கு கொடுத்தான். டின்னருக்கு எங்களுக்கு சூப் கிடைத்தது. உருளைக்கிழங்குகள் பிரமாதமாய் இருந்தன. அன்று முழுவதும் பீயர் எதுவும் சாப்பிடவில்லை. அந்த உருளைக்கிழங்கின் மணமானது அவருக்கு மிகுந்த இனிமையாய் இருந்தது. அந்த சிப்பாய்க்கு வந்தனம் கூறிவிட்டு அதை உண்ண ஆரம்பித்தார். நல்லது, அவை நன்றாய் இருக்கின்றனவா என்று அந்த சிப்பாய் ஒரு புன்னகையோடு கேட்டான். நீர் இந்த விதமாக சாப்பிட வேணடும். அவன் ஒரு உருளைக்கிழங்கை எடுத்து தன்னுடைய கத்தியை விரித்து அந்த உருளைக்கிழங்கை தன்னுடைய உள்ளங்கையில் வைத்து இரண்டாக வெட்டி அதன் மீது சிறிது உப்பை தூவி பீயருக்கு கொடுத்தான். உருளைக்கிழங்குகள் பிரமாதம் என்று அவன் மீண்டும் கூறினான். இதே மாதிரி இன்னும் கொஞ்சம் சாப்பிடும், இதைவிட சுவையானது எதையும் தான் இதற்கு முன் என்றுமே சாப்பிட்டதில்லை என்று பீயர் நினைத்தார். ஓ, நான் நன்றாகவே இருக்கிறேன் என்றார் அவர். ஆனால் பாவம், அந்த ஆட்களை அவர்கள் ஏன் சுட்டுக் கொன்றார்கள்? கடைசியாக சுட்டுக் கொல்லப்பட்டவனுக்கு 20 வயது கூட இருக்காது போலிருக்கிறதே. என்று ஆரம்பித்த அந்த சிறிய மனிதன், எத்தகைய பாவம், எத்தகைய பாவம் என்று படபடவென்று கூறினான். அவன் வாயில் வார்த்தைகள் எப்போதும் தயாராக காத்து கொண்டிருப்பது போலவும் அவை தாமாகவே மீறிக்கொண்டு வெளியே வருவது போலவும் மேலும் தொடர்ந்து பேசினான். நீர் மாஸ்கோவில் எப்படி தங்கியிருக்க நேர்ந்தது ஐயா? எவ்வளவு சீக்கிரமாக அவர்கள் வந்துவிடுவார்கள் என்று நான் நினைக்கவில்லை. நான் தற்செயலாகத்தான் தங்கினேன் என்று பீயர் பதிலளித்தார். உண்மை, அவர்கள் எப்படி கைது செய்தார்கள் அன்பான வாலிபரே? வீட்டில் கைது செய்தார்களா? இல்லை, நெருப்பு பற்றி எரிந்து கொண்டிருந்ததை பார்க்கச் சென்றேன் லோட். அங்கே அவர்கள் என்னை கைது செய்து கொள்ளி வைக்கிறவன் என்று என் மீது விசாரணை நடத்தினார்கள். எங்கே சட்டமிருக்கிறதோ அங்கே அநீதியும் இருக்கும் என்று அந்த சிறிய மனிதன் குறுக்கிட்டு கூறினான். நீர் இங்கே நீண்டகாலமாகவே இருந்து வருகிறீரா என்று கடைசி உருளைக்கிழங்கை சுவைத்துச் சாப்பிட்டுக் கொண்டே பீயர் கேட்டார். நானா? சென்ற ஞாயிற்றுக்கிழமைதான் அவர்கள் என்னை மாஸ்கோவில் உள்ள ஒரு வைத்திய மனையிலிருந்து இங்கே கொண்டு வந்தார்கள் லோட். அப்படியானால் நீர் ஒரு சிப்பாயா? ஆம், நாங்கள் ஆஸ்பரா பட்டாளத்தைச் சேர்ந்த சிப்பாய்கள். நான் ஜூரத்தால் செத்துக் கொண்டிருந்தேன். எங்களிடம் எதுவுமே தெரிவிக்கப்படவில்லை. நாங்கள் 20 பேர் அங்கே படுத்து கிடந்தோம். இதெல்லாம் என்ன என்பது பற்றி எங்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை, ஊகிக்கவும் முடியவில்லை. நீர் இங்கே வந்ததற்கு வருத்தப்படுகிறீரா என்று பீயர் வினவினார். எப்படி ஒருவர் வருத்தப்படாமல் இருக்க முடியும் இளைஞரே? என் பெயர் பிளாட்டோன், குடும்பப் பெயர் காராட்டே என்றான் அவன். பீயர் தன்னை அழைப்பதில் சிரமம் இருக்கக்கூடாது என்று அவன் விரும்பியது தெரிந்தது. பட்டாளத்தில் என்னை சின்ன வல்லோரு என்றும் அழைப்பார்கள். யாரும் எப்படி விசனப்படாமல் இருக்க முடியும்? மாஸ்கோ நகரங்களின் தாய். இதையெல்லாம் ஒருவர் பார்த்துவிட்டு எவ்வாறு சஞ்சலப்படாமல் இருப்பது? ஆனால் புழு கோவிசக்கீரையை அரித்து தின்றாலும் முடிவில் சாகத்தான் செய்கிறது என்று பெரியவர்கள் எங்களிடம் சொல்வதுண்டு என்றான் அவன். என்ன, நீர் என்ன சொன்னீர் என்று பீயர் கேட்டார். யார்? நானா என்றான் காராட்டே. காரியங்கள் நாம் திட்டமிட்டபடி நடப்பதில்லை, கடவுள் சித்தப்படிதான் நடக்கின்றன என்று சொன்னேன் என்று அவன் பதிலளித்தான். தான் முன்னர் சொன்னதையே திரும்ப சொல்லிக் கொண்டிருப்பதாக நினைத்து கொண்டே உடனே அவன் மீண்டும் தொடர்ந்தான். நல்லது, உமக்கு குடும்ப சொத்து இருக்கிறதா ஐயா? வீடு இருக்கிறதா? நல்ல வசதியான நிலையில் இருக்கிறீரா? மனையாட்டி இருக்கிறாளா? உமது வயதான பெற்றோர்கள் இன்னும் உயிரோடிக்கிறார்களா என்று அவன் கேட்டான். பீயர் எதையும் பார்க்க முடியாதபடி ஒரே இருட்டாக இருந்தாலும் சிப்பாய் இந்த கேள்விகளை கேட்கும்போது அவனது உதடுகளில் ஒரு அடக்கமான அன்பு புன்னகை பரிணமித்ததை அவர் உணர்ந்தார்.
வீயருக்கு பெற்றோர்கள் இல்லை, குறிப்பாக அவருக்கு தாயில்லை என்பது பற்றி அவன் மன வேதனைப்பட்டதாக தோன்றிற்று. ஆலோசனைக்கு மனைவியும் உபசரிப்புக்கு மாமியாரும் இருந்தாலும் சொந்த தாயைப் போல அருமையிலும் அருமையாக வேறு யாரும் இருக்க முடியாது என்றான் அவன். நல்லது, உமக்கு குழந்தை குட்டிகள் உண்டா என்று அவன் மேலும் கேட்டான். மீண்டும் வீயரின் இல்லை என்ற பதில் அவனை துயரத்தில் ஆழ்த்தியதாக தோன்றிற்று. அவன் சொன்னான், பரவாயில்லை, நீங்கள் எல்லாம் இன்னும் இளைஞர்கள்தானே, கடவுள் உங்களுக்கு குழந்தைகள் உண்டாக அருள் புரிவார். இவையெல்லாவற்றையும் விட முக்கியம் அமைதியோடு வாழ்வதுதான். ஆனால் இப்போது எப்படியிருந்தால்தான் என்ன என்று வீயரால் சொல்லாமல் இருக்க முடியவில்லை. ஆ, என் அன்பு தோழரே என்று காராட்டே மறுமொழி பகர்ந்தான். சிறையையோ அல்லது பிச்சைக்காரனின் பையையோ ஒரு போதும் மறுக்காதீர். அவன் இன்னும் சுகரியமாக உட்கார்ந்து கொண்டு இருமினான். இதிலிருந்து அவன் ஒரு நீண்ட கதை சொல்வதற்கு தயாராகிறான் என்பது தெளிவாயிற்று. நல்லது, என் அன்பு தோழரே, நான் அப்போது வீட்டில்தான் வசித்து வந்தேன் என்று அவன் ஆரம்பித்தான். எங்களுக்கு வசதியான வீடு வாசல்கள் இருந்தன, ஏராளமான நிலங்கள் இருந்தன. விவசாயிகளாகிய நாங்கள் நன்றாகவே வாழ்ந்தோம். எங்கள் வீட்டிற்காக கடவுளுக்கு நன்றி செலுத்த வேண்டும். அப்போதெல்லாம் தகப்பனாரும் நாங்களும் அறுவடைக்குச் சென்றால் நாங்கள் 7 பேர் இருப்போம். நாங்கள் சுகமாகவே வாழ்ந்தோம். உண்மை விவசாயிகளாகவே இருந்தோம். அப்படி இருக்கும் போதுதான் ஒரு சமயம் இங்கே பிளாட்டோன் காராட்டே வேறு யாரோ ஒருவருடைய காட்டிற்குத்தான் விறகு வெட்டச் சென்றதையும், காவற்காரனால் பிடிபட்டதையும், விசாரித்து கசையடி கொடுக்கப்பட்டதையும், பிறகு சிப்பாயாக சேவை செய்வதற்கு அனுப்பப்பட்டதையும் பற்றியெல்லாம் ஒரு நீண்ட கதை கூறினான். நல்லது வாலிபரே, ஒரு புன்னகை அவனது குரலில் தொனியை மாற்றிற்று. நாங்கள் இந்த சம்பவத்தை ஒரு துரதிர்ஷ்டம் என்றுதான் நினைத்தோமா, ஆனால் உண்மையில் அது அதிர்ஷ்டமாக மாறிற்று. நான் மட்டும் அந்த குற்றம் செய்திருக்கவில்லை என்றால் என் சகோதரன் ஒரு சிப்பாயாக செல்ல நேர்ந்திருக்கும். ஆனால் எனக்கு இளையவனான என் சகோதரன் பிள்ளைக்குட்டிக்காரன். அவனுக்கு சின்னம் சிறுசுகளாக 5 குழந்தைகள் உண்டு. எனக்கோ மனைவி ஒருத்திதான். எங்களுக்கு ஒரு சின்ன பெண் இருந்தாள். ஆனால் நான் சிப்பாயாக போவதற்கு முன்பே கடவுள் அவளை எடுத்துக் கொண்டு விட்டார். விடுமுறையில் நான் வீட்டிற்கு வந்தேன். அப்போது அங்கே எப்படியிருந்தது என்பதைச் சொல்கிறேன். என் வீட்டார் முன்னைவிட நன்கு வாழ்ந்து கொண்டிருப்பதை பார்த்தேன். முற்றத்தில் கால்நடைகள் நிரம்பியிருந்தன. இல்லத்தில் பெண்கள் குழுமியிருந்தார்கள். 2 சகோதரர்கள் வெளியூர்களில் சம்பாதித்து கொண்டிருந்தார்கள். எல்லாருக்கும் இளையவனான மைக்கேல் மட்டும்தான் வீட்டிலிருந்தான். தகப்பனார் சொல்கிறார், எனக்கு என் குழந்தைகள் எல்லாரும் ஒரே மாதிரியானவர்கள்தான். எந்த விரல் கடிபட்டாலும் வலிக்கத்தானே செய்யும். ஆனால் பிளாட்டோன் சிப்பாயாக சொல்லாதிருந்திருந்தால் மைக்கேல் போக வேண்டி இருந்திருக்கும். அவர் எங்கள் எல்லாரையும் தம்மிடம் அழைத்தார். நீர் நம்புவீரோ இல்லையோ, எங்களை தெய்வச் சிலையின் முன் நிறுத்தினார். மைக்கேல் என்கிறார் அவர், இங்கே வந்து அவனது பாதத்தில் விழுந்து வணங்கு. உன்னைத்தான், இளம் பெண்ணை நீயும் வந்து வணங்கு. பேர குழந்தைகளே, நீங்களும் வந்து அவன் முன்னால் வணங்குங்கள். என்ன நான் சொல்வது புரிகிறதா என்று கூறுகிறார் அவர். இப்படித்தான் விஷயம் இருக்கிறது என் அன்புள்ள தோழரே. விதி ஒரு தலைக்காக அலைகிறது. ஆனால் நாம் எப்போதுமே அது நல்லதல்ல, அது சரியல்ல என்று குற்றம் கூறுகிறோம். நமது அதிர்ஷ்டம் இழுவை வலையில் உள்ள தண்ணீர் போன்றது. நாம் இதை இழுக்கும்போது புடைக்கிறது. ஆனால் வெளியே கொண்டு வரும்போது காலியாகி விடுகிறது. உள்ள விஷயம் இதுதான். பிளாட்டோன் இப்போது வைக்கோலின் மீது போய் உட்கார்ந்தான். சிறிது நேர முனத்திற்கு பிறகு அவன் எழுந்தான். நல்லது, உமக்கு தூக்க மயக்கமாக இருக்குமென்று நினைக்கிறேன் என்று கூறிவிட்டு அவன் வேகவேகமாக சிலுவை குறியிட்டுக் கொண்டு ஜெபிக்க ஆரம்பித்தான். இயேசு கிறிஸ்து பெருமானே, புனித மகாத்மாவாம் நிகோலசே, பிராலா லாவ்ராவே. இயேசு கிறிஸ்து பெருமானே, புனித மகாத்மாவாம் நிகோலசே, பிராலா லாவ்ராவே. பிலாரஸ் லாவ்ரஸ் என்போர் சகோதரர்கள் தயோகிலஷியன் கீழ் உயிர்த்தியாகிகளாகிய ரோட்சிய கிரேக்க மத பீடத்தால் மகாத்மாக்களாக மதிக்கப்படுபவர்கள். விவசாயிகள் அவர்களை கூதரைகளை காக்கும் மகாத்மாக்களாக கருதுகிறார்கள். அவர்களது பெயர்களை தவறாக உச்சரிக்கிறார்கள். ரோட் இயேசு பெருமான் எங்கள் மீது கருணை வைத்து எங்களை காப்பாற்றுவாராக என்று அவன் முடித்தான். பிறகு தரையில் விழுந்து வணங்கி எழுந்தான். பெருமூச்சு விட்டான். மீண்டும் வைக்கோல் குவியலில் அமர்ந்தான். அதுதான் விஷயம். பரமபிதாவே, என்னை ஒரு கல்லை போல படுக்க வைத்து ஒரு ரொட்டியைப் போல எழுப்புங்கள் என்று அவன் வாய்க்குள் முணுமுணுத்து கொண்டே தனது கோட்டை மேலே இழுத்து விட்டுக்கொண்டு கீழே படுத்தான். நீர் சொல்லிக் கொண்டிருந்தது என்ன ஜெபம்?
என்று பீயர் கேட்டார். நானா என்று பிலாட்டோன் அரை தூக்கத்தில் முணுமுணுத்தான். நான் என்ன சொல்லிக் கொண்டிருந்தேன்? நான் ஜெபம் செய்து கொண்டிருந்தேன். நீர் ஜெபம் செய்வதில்லையா? ஏன் செய்யாமல் என்ன என்றார் பீயர். அது சரி, நீர் என்னவோ பிராலா லாவ்ரா என்று சொன்னீரே, அது என்ன? அவசியம் சொல்கிறேன் என்று பிலாட்டோன் சட்டென்று பதிலளித்தான். அவையெல்லாம் குதிரைகளின் ஞானிகள். மிருகங்களிடமும் நாம் அனுதாபம் காட்ட வேண்டுமல்லவா? ஏ அயோக்கியனே, வெட்டை நாய் குட்டியே, சுருண்டு படுத்து கதகதப்பாக்கிக் கொண்டாயா என்றான் காராட்டேம் தனது காலடியில் படுத்து கிடந்த நாயை தடவிக் கொடுத்தவாறு. பிறகு அவன் மீண்டும் புரண்டு படுத்து உடனே தூங்கிப் போய்விட்டான். வெளியே எங்கோ தூரத்தில் இருந்து அழுகுரல்களும் அலறல்களும் வந்து கொண்டிருந்தன. கொட்டகையின் இடுக்குகள் வழியாக தீக்கொழுந்துகள் தெரிந்தன. ஆனால் உள்ளேயோ அந்தகாரமும் நிசப்தமும் நிலவின. வீயர் நீண்ட நேரம் வரை தூங்கவில்லை. கண்களை திறந்தவாறே இருட்டில் படுத்து கிடந்தார். தனக்கு பக்கத்தில் நித்திரை செய்து கொண்டிருந்த பிலாட்டோவின் லயம் தப்பாத குரட்டையை கவனித்துக் கொண்டிருந்தார். உடைந்து நொறுங்கிப் போய்விட்டதாக தாம் கருதிய உலகம் மீண்டும் புது வனப்போடு, புதிய அசைக்க முடியாத அஸ்திவாரங்களோடு தம் ஆன்மாவில் கிளர்ந்தெழுந்து கொண்டிருப்பதை அவர் உணர்ந்தார். 12.13 வீயர் வைக்கப்பட்டிருந்த அந்த கொட்டகையில் 20 சிப்பாய்களும் 3 இராணுவ அதிகாரிகளும் 2 உத்தியோகஸ்தர்களும் அடைக்கப்பட்டிருந்தனர். அங்கேயே வீயர் 4 வாரங்கள் வரை இருந்தார். வீயர் அவர்களை பின்னால் நினைத்து பார்த்தபோது அவர்கள் எல்லாம் அவருக்கு தெளிவற்ற உருவங்களாகவே தோன்றின. ஆனால் பிலாட்டோன் காராட்டேம் மட்டும் இதற்கு விதிவிலக்காக இருந்தான். அவன் எப்போதும் உயிர்ப்புள்ள, விலை மதிப்பற்ற ஒரு நினைவாக, அன்பும் நிஷ்களங்கமும் மிளிரும் ருஷ்ய பண்பின் ஒரு உருவகமாக அவரது மனதில் குடி கொண்டிருந்தான். ஏதோ ஒருவித களங்கமின்மை அவனிடம் இருப்பதாக வீயர் எடுத்த எடுப்பிலேயே அவனைப் பற்றி கருத்து கொண்டிருந்தார். அந்த கருத்து அவர் தமது நண்பனை மறுநாள் காலையில் பார்த்தபொழுது முற்றிலும் உறுதியாயிற்று. ஒரு பிரெஞ்சு மேற்கோட்டு, அதனைச் சுற்றிலும் ஒரு கயிறு, ஒரு சிப்பாயின் தொப்பி, மரப்பட்டை செருப்புகள் ஆகிய இந்த கோலத்தோடிருந்த பிலாட்டோனின் முழு உருவமும் களங்கமற்று இருந்தது. அவனது சிரசு களங்கமற்றிருந்தது. அவனது முதுகு, மார்பு, புஜங்கள், ஏன் எதையோ ஆலிங்கனம் செய்வதற்கு எப்போதும் தயாராய் இருப்பது போல அவன் விரித்து கொண்டிருக்கும் கரங்கள் கூட களங்கமற்றிருந்தன. அவனது இனிய புன்னகை, அவனது மென்மையான பெரிய பழுப்பு நிற கண்கள் ஆகியவையும் களங்கமற்றிருந்தன. பிலாட்டோன் காராட்டேம் ஒரு வயதான சிப்பாய் போல தனது சண்டை அனுபவங்களை கதை கதையாக கூறுவதைக் கேட்டால் அவனுக்கு 50 வயதாவது இருக்கும் என்ற முடிவுக்குத்தான் வரவேண்டியிருக்கும். உண்மையில் அவனுக்கே அவன் வயது தெரியாது. அதை நிர்ணயமாக கூறவும் அவன் முடியாதவனாக இருந்தான். ஆனால் அவன் அடிக்கடி சிரிக்கும் போது இடைவெளியில்லாமல் 2 அரை வட்டங்களாக வெளியே தெரியும் அவனது பிரகாசமான பெரிய வெண்ணிற பற்கள் ஆரோக்கியமாக இருந்தன. அவனது தாடியிலோ அல்லது தலையிலோ ஒரு நரை மயிர் கூட காணப்படவில்லை. அவனது முழு திரேகமும் நெகிழ்ச்சியான ஒரு தோற்றத்தை, அதிலும் விசேஷமாக உறுதியும் திடமும் கொண்ட ஒரு தோற்றத்தை அளித்தது. அவனது முகத்தில் அலையலையாக மெல்லிய சுருக்கங்கள் இழையோடிருந்தாலும் அது இளமையோடும் களங்கமற்றும் காட்சியளித்தது. அவனது குரல் இன்ப நாதம் போல் இனிமையாக இருந்தது. ஆனால் அவனது பேச்சின் முக்கிய சிறப்பு என்னவென்றால் அதில் காணப்பட்ட ஒளிவு மறைவின்மையும் இணக்கமும் தானே. அவன் தான் என்ன சொன்னோம், என்ன சொல்லப் போகிறோம் என்பதை ஆழ்ந்து சிந்திப்பதில்லை. எனவே அவனது சரளமான நேர்மையான பேச்சுக்கு வெல்ல முடியாத ஒரு வசீகரண சக்தியிருந்தது. அவன் சிறைப்பட்டிருந்த ஆரம்ப நாட்களில் களைப்பு என்றால் என்ன, நோய் என்றால் என்னவென்றே அவனுக்கு தெரியாதோ என்பது போல அவனது உடல் வலிவும் உற்சாகமும் இருந்தன. அவன் ஒவ்வொரு நாள் இரவும் நித்திரைக்கு போகுமுன் சொல்வான், ஆண்டவரே, என்னை கல்லைப் போல் படுக்க வைத்து ரொட்டியைப் போல் எழுப்புங்கள். பிறகு ஒவ்வொரு நாள் காலையிலும் எழுந்ததும் சொல்வான், நான் சுருண்டு படுத்து நித்திரை போனேன், தூக்கத்தை உதறி விழித்தெழுந்தேன். உண்மைதான், கல்லைப் போல் நித்திரை போவதற்கே அவன் படுத்தான். தூக்கத்தில் இருந்து எழுந்ததும் நேரே விளையாடுவதற்கு சித்தமாக இருக்கும் குழந்தை போல ஒரு வினாடியும் தாமதமின்றி ஏதாவது ஒரு வேலை செய்ய தயாராவதற்கே அவன் விழித்தான். அவனால் எந்த வேலையும் செய்ய முடியும், மிக பிரமாதமாக அல்ல, அதே சமயம் மோசமாகவும் அல்ல. அவன் ரொட்டி சுட்டான், உணவு சமைத்தான், துணி தைத்தான், மரம் இழைத்தான், பூச்சுகளை செப்பனிட்டான். அவன் எப்போதும் சுறுசுறுப்பாக இருந்தான். பிறரோடு உரையாடுவதை அவன் விரும்பினான். ஆனால் அந்த உரையாடலை இரவில்தான் நடத்தினான். பாட்டுகள் பாடுவதும் கூட அப்படிதான். தான் பாடுவதை மற்றவர்கள் கவனிக்கிறார்கள் என்பதை அறியும் ஒரு தேர்ந்த பாடகன் போல் அவன் பாடமாட்டான்.
அதற்கு பதில் பறவைகள் போல் பாடினான். அப்படி பாடும்போது நீட்டி நிமிர்ந்து படுப்பவர்கள் போலவும் காலாறுவதற்கு நடப்பவர்கள் போலவும் விட்டுவிட்டு ஒலிகளை எழுப்பினான். அந்த ஒலிகள் எப்போதும் உச்ச ஸ்தாயிலும் மென்மையாகவும் சோக மயமாகவும் கிட்டத்தட்ட பெண் களுடையது போலவும் இருந்தன. அத்தகைய சந்தர்ப்பங்களில் அவனது முகம் மிகவும் கடுமையாக இருந்தது. கைதாகி தாடி வளர்க்க ஆரம்பித்திருந்த அவன் தன் மீது திணிக்கப்பட்ட எல்லாவற்றையும் தனக்கு அந்நியமானதும் இராணுவ சம்பந்தப்பட்டதுமான ஒவ்வொன்றையும் உதறி எறிந்துவிட்டு தனது பழைய விவசாய பழக்க வழக்கங்களுக்கு திரும்பினான். ராஜாவில் உள்ள ஒரு சிப்பாய் கால் சட்டைக்கு வெளியே உள்ள ஒரு குடுத்துணி, விவசாயிகள் தங்கள் சட்டைகளின் விளிம்புகள் கால் சட்டைகளுக்கு வெளியே தொங்கும்படி அணிந்து அவற்றின் மீது இடுப்பை சுற்றி கச்சை கட்டிக் கொள்வார்கள். சிப்பாயோ தன் சட்டை விளிம்பை கால் சட்டைக்குள் சொருகிக் கொள்வான். ரோட் என்று அவன் கூறுவான். அவன் தனது சிப்பாய் வாழ்க்கை பற்றி குறைபட்டு கொள்ளாவிட்டாலும் அதை பற்றி அவன் பேச விரும்புவதில்லை. தனது இராணுவ சேவை காலம் முழுவதிலும் ஒரு தடவை கூட கசையடி பட்டதில்லை என்பதை அவன் அடிக்கடி பிரஸ்தாபிப்பான். அவன் தன்னை பற்றி ஏதாவது சொல்ல முற்பட்டால் அது பொதுவாக அவனது கிறிஸ்தவ ருஷ்ய மொழியில் கிறிஸ்தவ என்னும் சொல்லும் விவசாயிகள் என்னும் சொல்லும் ஒரே மாதிரியானவை, ஒன்று மற்றொன்றில் இருந்து வந்தவை காராட்டேவென உச்சரிப்பு அவற்றை பாகுபடுத்தி காட்டிற்று. ரோட் வாழ்க்கை பற்றிய சில பழைய அரிய நினைவுகளாகத்தான் இருக்கும். அவனது பேச்சில் ஏராளமான பழமொழிகள் நிரம்பியிருக்கும். அவை பெரும்பாலும் சிப்பாய்கள் உபயோகிக்கும் கொச்சையான ஆபாசமான பழமொழிகளாக இருக்காது. அதற்கு பதில் நாடோடி வழக்கில் இருக்கும் பழமொழிகளாக இருக்கும். அவற்றை சந்தர்ப்பமின்றி பயன்படுத்தும் போது மிகவும் அற்பமானதாக தோன்றும். ஆனால் உரிய இடத்தில் உபயோகிக்கையில் அவை திடீரென்று முக்கியத்துவம் பெற்று ஆழ்ந்த கருத்துள்ளதாக விளங்கும். அவன் அடிக்கடி தான் ஏற்கனவே சொன்னவற்றிற்கு முற்றிலும் நேர்மாறானதைச் சொல்வான். ஆனால் இரண்டும் சரியாக இருக்கும். அவன் நிறைய பேசுவதை விரும்பினான். பேச்சின் இதமான சொற்களையும் நாடோடி பழமொழிகளையும் கலந்து நன்கு பேசினான். அவன் உபயோகித்த பழமொழிகள் அவனது சொந்த கற்பனை என்றே பீயர் நினைத்தார். எனினும் அவனது பேச்சின் பிரதான கவர்ச்சி இதுவல்ல, அது வேறு. அதாவது சர்வ சாதாரண சம்பவங்களும் சில சமயங்களில் பீயரை கவனிக்காமல் நடந்தது போன்றவைகள் காராட்டேவின் பேச்சில் கம்பீரத்தன்மை பெற்றன. இதுவே அவனது பேச்சில் இருந்த முக்கிய கவர்ச்சி. மாலை நேரங்களில் சிப்பாய்களில் ஒருவன் நாடோடி கதைகள் சொல்வான். இவை எப்போதும் ஒரே மாதிரியாகவே இருக்கும். எனினும் இவற்றை கேட்பதில் அவனுக்கு பிரியம். ஆனால் இவற்றை விட யதார்த்த வாழ்க்கை பற்றி கதைகள் கேட்பதை அவன் இன்னும் அதிகமாக விரும்பினான். இத்தகைய கதைகள் கேட்கும்போது அவன் மகிழ்ச்சியோடு முறுவல் பூப்பான். அவ்வப்போது குறுக்கிட்டு ஏதாவது ஒரு வார்த்தை கூறுவான். அல்லது சொல்லப்பட்ட கதையின் நீதி போதனை தனக்கு தெளிவாவதற்காக கேள்வி கேட்பான். காராட்டேவுக்கு பற்றுதல்களோ நட்புறவுகளோ அல்லது காதலோ கிடையாது. வீயர் அவற்றை புரிந்து கொண்டுள்ளபடி. எனினும் வாழ்க்கை மூலம் அவனுக்கு தொடர்பு ஏற்பட்ட ஒவ்வொன்றையும், குறிப்பாக மனிதனை, எந்த ஒரு குறிப்பிட்ட மனிதன் என்று இல்லாமல் அவனோடு இருகம் நேர்ந்த சகலரையும் அவன் அன்போடு நேசித்தான். அவர்களோடு வாழ்ந்தான். அவன் தனது நாயை, தனது தோழர்களை, பிரெஞ்சுக்காரர்களை, தனக்கு அருகாமையில் உள்ள பீயரை நேசித்தான். ஆனால் காராட்டேவ் தன்னிடம் அன்போடு இரக்கம் காட்டினாலும் இதன் மூலம் அவன் தன்னை அறியாமலேயே பீயரின் ஆன்மீக வாழ்வுக்கு அதன் உரிய பங்கை ஈந்தான். தன்னிடமிருந்து பிரிந்து செல்வது பற்றி அவன் ஒரு வினாடியும் வேதனைப்பட மாட்டான் என்பதை பீயர் உணர்ந்தார். அவ்வாறே காராட்டேவின் பிரிவை பற்றி தானும் துயரப்படப் போவதில்லை என்பதையும் அவர் புரிந்து கொள்ள ஆரம்பித்தார். இதர எல்லா கைதிகளுக்கும் பிளாட்டோன் காராட்டேவ் மிகவும் சாதாரணமான ஒரு சிப்பாயாகவே காட்சியளித்தான். அவர்கள் அவனை சின்ன வல்லோரு என்றோ அல்லது அப்பாவி என்றோ அழைத்தார்கள். அவனை வேடிக்கையாக கேலி செய்தார்கள். சிற்றேவல் செய்ய அனுப்பினார்கள். ஆனால் வீயருக்கு முதல் நாள் இரவு அவன் எப்படி தோன்றினானோ அப்படியேதான் ஆழம் காண முடியாதவனாக, களங்க மில்லாதவனாக, எளிமை உண்மை ஆகியவற்றின் உருவகமாக எப்போதும் தோன்றினான். பிளாட்டோன் காராட்டேவுக்கு தன் பிரார்த்தனைகளைத் தவிர மனப்பாடமாக வேறு எதுவும் தெரியாது. அவன் பேச ஆரம்பிக்கும் போது எப்படி முடிக்கப் போகிறோம் என்பது அவனுக்கே தெரியாதோ என்பது போல தோன்றினான். சில சமயங்களில் பீயர் அவனது சொற்களின் அர்த்தத்தால் கவரப்பட்டு அவற்றை மறுபடியும் கூறும்படி கேட்பார். ஆனால் ஒரு வினாடிக்கு முன் கூறியதையே கூட பிளாட்டோனால் நினைவுபடுத்தி சொல்ல முடியாது. இதேபோலத்தான் அவனுக்கு பிடித்தமான பாட்டில் வரும் உள்ளூரான் பூவரசு மரம், எனது உள்ளம் வெறுப்படைந்திருக்கிறது என்பது போன்ற சொற்களையும் அவனால் ஒருபோதும் பீயருக்கு திரும்பக் கூற முடியாது.
அதிலும் அவன் பாடாமல் வசன நடையாக கூறினானேயானால் அதிலிருந்து ஒரு அர்த்தத்தையும் புரிந்து கொள்ள முடியாது. வார்த்தைகளை அவற்றை உபயோகிக்கும் சந்தர்ப்ப சூழ்நிலைகளில் இருந்து தான் அவற்றின் பொருளை புரிந்து கொள்வான். மற்றபடி தனியாக அவற்றின் அர்த்தத்தை தெரிந்து கொள்ள மாட்டான. அது அவனால் இயலாது. அவனது ஒவ்வொரு வார்த்தையும் செயலும் அவனுக்கே தெரியாத ஒரு கிரியையின், அதாவது அவனது வாழ்க்கையின் ஒரு வெளியீடாக இருந்தது. எனினும் தனது வாழ்க்கையை தனித்து பார்க்கும்போது அது அவனுக்கு அர்த்தமற்றதாக இருந்தது. முழுமையின் ஒரு பகுதியாக இருக்கும் போதுதான் அது அர்த்தமுள்ளதாக இருந்தது. இந்த முழுமையை அவன் எப்போதும் உணர்ந்தவனாக இருந்தான். அவனது சொற்களும் செயல்களும் மலரிலிருந்து மனம் கமழ்வது போல இன்றியமையாமலும் சீராகவும் சுயமாகவும் அவனிடமிருந்து பெருக்கெடுத்தன. எந்த ஒரு சொல்லையும் அல்லது செயலையும் தனித்து எடுத்து பார்த்து அவற்றின் மதிப்பையோ அல்லது முக்கியத்துவத்தையோ அவனால் புரிந்து கொள்ள முடியாது. 12.14 இளவரசி மேரி தனது சகோதரர் யாரோஸ்லாவின் ராஸ்டோன்களோடு இருக்கிறார் என்பதை நிக்கலஸ் மூலம் அறிந்ததும் உடனே அங்கே புறப்படுவதற்கு ஆயத்தமானாள். அவளது அத்தை தடுத்தும் கேட்கவில்லை. தான் மட்டும் போகாமல் தன்னுடன் தனது மருமகனையும் அழைத்துச் செல்ல தீர்மானித்தாள். யாரோஸ்லாவுக்கு செல்வது கஷ்டமா அல்லது சுலபமா, சாத்தியமா அல்லது அசாத்தியமா என்று அவள் கேட்கவில்லை. அதை அறிந்து கொள்ள அவள் விரும்பவில்லை. அநேகமாக செத்துக் கொண்டிருக்கும் தன் சகோதரர் பக்கத்தில் தான் இருப்பது மட்டுமின்றி அவரது மகனை அவரிடம் அழைத்துச் செல்வதற்கு முடிந்த தனைத்தும் செய்வதும் தனது கடமை என்று அவள் நினைத்தாள். எனவே அவள் புறப்படுவதற்கு தயாரானாள். அவளுக்கு ஒரு சிறு சந்தேகம் ஏற்பட்டது. இளவரசர் ஆண்ட்ரோவே ஏன் நேரடியாக செய்தி அனுப்பவில்லை? ஒருவேளை கடிதம் எழுத முடியாதபடி அவர் மிகவும் பலகீனமாக இருக்கலாம், அல்லது இந்த நீண்ட பயணம் அவளுக்கும் தன் மகனுக்கும் மிகவும் கஷ்டமானது, அபாயகரமானது என்று அவர் நினைத்திருக்கலாம். எவ்விதம் இளவரசி மேரி தன்னை சமாதானம் செய்து கொண்டாள். ஒரு சில தினங்களில் இளவரசி மேரி புறப்படுவதற்கு தயாராகிவிட்டாள். குடும்பத்திற்கு சொந்தமான பெரிய கோச் வண்டியும் ஒரு சாமான் வண்டியும் தான் இப்போது அவளது பிரயாண சாதனங்கள். இந்த கோச் வண்டியில் முன்பொரு தடவை அவள் வோரோனிஸுக்கு பயணம் செய்திருக்கிறாள். அவளுடன் தற்போது குமாரி பிரியன், குட்டி நிக்கலஸ், அவனுடைய ஆசிரியர், அவளது வயதான தாதி, 3 வேலைக்கார பெண்கள், திக்கோன், அவளது அத்தை அனுப்பி வைத்த உதவியாள் ஆகியோர் பிரயாணம் செய்தனர். மாஸ்கோ வழியாக செல்லும் வழக்கமான மார்க்கத்தை நினைத்து கூட பார்க்க முடியாது. எனவே இளவரசி மேரி ரிபிட்ஸ், ராயஜான், விளாடிமிர், ஷ்டுயா முதலிய ஊர்களின் வழியாக செல்லும் சுற்று மார்க்கத்தை தான் மேற்கொள்ளும்படி நேர்ந்தது. இந்த மார்க்கம் நீண்ட தூரமுள்ளதாகவும் ஒவ்வொரு இடத்திலும் தபால் குதிரைகள் கிடைக்காததால் மிகவும் கஷ்டம் நிறைந்ததாகவும் பிரெஞ்சுக்காரர்கள் தென்படுவதாக கூறப்படும் ரயாஜான் அருகே அபாயம் உள்ளதாகவும் கூட இருந்தது. இந்த கஷ்டமான பயணத்தின் போது இளவரசி மேரி காட்டிய ஆற்றலையும் திட சித்தத்தையும் கண்டு குமாரி பிரியனும் வேலைக்காரிகளும் ஆச்சரியமடைந்து விட்டனர். அவள் இரவில் நேரம் கழித்து படுக்கைக்கு சென்றாள். காலையில் மற்ற இவருக்கும் முன்னால் எழுந்தாள். எந்த இன்னல் இடுக்கண் களையும் கண்டு அவள் அஞ்சவில்லை. அவளது ஊக்கமும் திறமும் மற்ற சக பிரயாணிகளையும் ஆட்கொள்ளவே அவர்கள் 2வது வாரத்தின் இறுதியில் யாரோஸ்லாவை நெருங்கினர். வாரோனிச்சில் அவள் தங்கிய கடைசி நாட்கள் அவளது வாழ்க்கையிலேயே மிகவும் மகிழ்ச்சி நிறைந்த நாட்களாகும். ராஸ்டோன் மீது அவள் கொண்ட காதல் அவளை வேதனைப்படுத்தவோ அல்லது மன கலக்கமடைய செய்யவோ இல்லை. அதற்கு பதில் அது அவளது முழு ஆன்மாவையும் நிரப்பிக்கொண்டு அவளுள் ஒரு பிரிக்க முடியாத பகுதியாகிவிட்டது. அவள் அதை எதிர்த்து இப்போதெல்லாம் போராடுவதில்லை. நான் நேசிக்கிறோம், நேசிக்கப்படுகிறோம் என்று சமீப காலமாக அவளுக்கு நம்பிக்கை ஏற்பட்டிருந்தது. எனினும் இதை ஒருபோதும் தனக்குள் வார்த்தைகள் மூலம் சொல்லிக் கொண்டதில்லை. தனது சகோதரர் ராஸ்டோன்களோடு தங்கியிருக்கிறார் என்பதை சொல்வதற்கு சென்ற தடவை நிக்கலஸ் வந்திருந்த போது இந்த நம்பிக்கை மேலும் உறுதியாயிற்று. இளவரசர் ஆண்ட்ரூ பிழைத்தெழுந்தால் நட்டாஷாவுடன் அவரது உறவுகள் மீண்டும் ஆரம்பமாகலாம் என்பது பற்றி நிக்கலஸ் ஒரு வார்த்தை கூட சொல்லவில்லை. எனினும் இந்த விஷயம் அவருக்கு தெரியும் என்பதையும் இதை பற்றித்தான் அவர் யோசித்துக் கொண்டிருக்கிறார் என்பதையும் அவரது முகத்தில் அவள் கண்டாள். இவ்வாறு அவர் இளவரசர் ஆண்ட்ரூ பற்றி மனம் திறந்து கூறாவிட்டாலும் அவளுடன் அவருக்கிருந்த அன்பும் வினயமும் மென்மையும் கொண்ட உறவு மாறாமல் அப்படியே இருந்தது மட்டுமின்றி அவர்களுக்கு கிடையேயுள்ள குடும்பத் தொடர்பு தமது நட்பை தாராளமாக வெளியிடுவதற்கு அனுமதித்தது பற்றி அவர் மகிழ்ச்சி அடையவும் செய்தார் என்று சில சமயங்களில் இளவரசி மேரிக்கு தோன்றிற்று. தன் வாழ்க்கையிலேயே முதல் தடவையாக, அதிலும் ஒரே தடவைதான் காதலித்தோம் என்பது அவளுக்கு தெரியும்.
தான் காதலிக்கப்படுகிறோம் என்பதையும் அவள் உணர்ந்தாள். இதற்காக மகிழ்ச்சி அடையவும் செய்தாள். ஆனால் அவளது ஆன்மீக இயல்பின் ஒரு பகுதியாக விளங்கிய இந்த மகிழ்ச்சி அவள் தன் சகோதரருக்காக முழு வேகத்தோடு துயரப்படுவதை தடுக்கவில்லை. அதற்கு பதில் அந்த ஆன்மீக அமைதி அவள் தன் சகோதரர் விஷயத்தில் தன் உணர்ச்சிகளை பரிபூரணமாக வெளிப்படுத்துவதை மேலும் சாத்தியமாக்கிற்று. அவள் வாரோனிச்சை விட்டு புறப்பட்டபோது இந்த உணர்ச்சி உச்ச கட்டத்தில் இருந்தது. அவளை வழியனுப்பி வைத்தவர்கள் அவளது கவலை தோய்ந்த முகத்தை பார்த்து வழியில் அவள் நோய்வாய்ப்படத்தான் போகிறாள் என்று நிச்சயமாக நம்பினார்கள். ஆனால் பிரயாணத்தின் கஷ்டங்களும் அதில் அவள் செலுத்திய கவனமும் சிறிது காலத்திற்கு அவளை அவளது மனவேதனையிலிருந்து காப்பாற்றி அவளுக்கு பலத்தை அளித்தன. சாதாரணமாக பிரயாணம் செய்யும்போது எப்போதும் நடப்பது போல இளவரசி மேரி பயணத்தை பற்றித்தான் நினைத்தாளே தவிர அதன் குறிக்கோளை மறந்துவிட்டாள். ஆனால் அவள் யாரோஸ்லாவை நெருங்கியதும் அங்கே தனக்காக என்ன செய்தி காத்திருக்கிறதோ பல நாட்களுக்குப் பிறகல்ல, அன்று மாலையே என்னும் எண்ணம் மீண்டும் தலைதூக்கி துயரத்தின் எல்லைக்கு இட்டுச் சென்றது. அவளை யாரோஸ்லாவில் ராஸ்டோன்கள் எங்கே தங்கியிருக்கிறார்கள், இளவரசர் ஆண்ட்ரூவின் நிலை எப்படியிருக்கிறது என்பதை கண்டறிய முன்னதாகவே ஒரு தூதன் அனுப்பப்பட்டிருந்தான். அவன் தனக்கிடப்பட்ட பணியை முடித்துக் கொண்டு திரும்பி வந்து கொண்டிருந்த போது தனது எஜமானியின் பெரிய கோச் வண்டியை நகர வாயிலில் சந்தித்தான். அப்போது ஜன்னலின் வழியாக தன்னை ஆவலோடு நோக்கிய இளவரசியின் முகம் பயங்கரமாக வெளிரிப்போயிருப்பதைக் கண்டு திடுக்கிட்டு விட்டான். தொடரும். தயவு செய்து எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள், மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள், செய்தி மணியை அழுத்துங்கள். உங்கள் ஆதரவு மட்டுமே இதைத் தொடர்வதற்கு ஊக்கமளிக்கும். அன்புடன், இத்தியாகலிங்கம்.